Good morning, Da. Good morning, ma'am. Good morning. குட் மார்னிங்க்கா. Good morning, Da. ஓகே. கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம் சரியா? நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஸ்க்ரீன் விசிபிள் தானே? விசிபிள் Ma'am. தான். ஆர்கே நாராயணன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இயர்ல born ஆயிருப்பாங்க? எந்த ட்ரியோ கூட வருவாங்கன்னு நான் சொன்னேன்? ஒரு 3 பேர் தொடர்ந்து வருவாங்கன்னு சொன்னேன்ல. 5, 6 and 8. Who are they? 1906. 1906ல ஆர்கே நாராயணன் born ஆயிருப்பாங்க. இவருக்கு முன்னாடி ட்ரியோல ஃபர்ஸ்ட் யாரா இருப்பா? Mulkraj Anand. முல்க்ராஜ் ஆனந்த் எந்த இயர்ல born ஆயிருப்பாங்க? 1905. எஸ், முல்க்ராஜ் ஆனந்த் வந்து 1905, ஆர்கே நாராயணன் வந்து 1906. அப்ப இன்னொருத்தர் யாரு? Raja Rao. 8. அவர் எப்போ பிறந்திருப்பாரு? 1908. ஓகேவா? இதுல ராஜாராவோட ஒர்க்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன். முல்க்ராஜ் ஆனந்தோட ஒர்க்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஆர்கே நாராயணன். ஓகேவா? ஸோ ஆர்கே நாராயணன் குரோனாலஜி மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ ஆர்கே நாராயணன் 1906ல born ஆகி 2001ல டிமைஸ் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி நாராயணன் சுவாமி அப்படின்றது அவரோட ஃபுல் நேம். ஓகேவா? அவரோட ஃபிக்ஷனல் டவுன் என்ன அப்படின்னு சொன்னா மால்குடி. எப்படி நம்ம வில்லியம் ஃபாக்னருக்கு ஒரு டவுன் நேம் பார்க்குறோம். வாட் இஸ் வில்லியம் ஃபாக்னர் டவுன் ஃபிக்ஷனல் பிளேஸ் என்ன? Yognapatta. யோகன பட்டாஃபா அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதே மாதிரி ஆர்கே நாராயணனோட ஃபிக்ஷனல் டவுன் என்ன அப்படின்னு சொன்னா மால்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஃப்ரெண்ட் அண்ட் மென்டர் யாரு அப்படின்னு சொன்னா கிரகாம் கிரீன். கிரகாம் கிரீனோட டெட்ராலஜி ஒன்று பார்த்திருக்கோம்ல. வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த டெட்ராலஜி? கிரகாம் கிரீன் அப்படின்னாலே ஒரு டெட்ராலஜி பார்த்திருக்கோம்ல. கிரகாம் கிரீன் அப்படின்னாலே கேத்தலிக் நாவல்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பெரிய டைட்டில் கொடுத்து இதுல வெறும் கீட்டம் இது மட்டும் தான் இருக்கும். யார் இந்த மாதிரி நாவல்ஸ் எழுதுவா அப்படின்னு சொல்லி. கிரகாம் கிரீன் அப்படின்னாலே கேத்தலிக் நாவல்ஸ். இவரோட டெட்ராலஜி வந்து கேத்தலிக் டெட்ராலஜி அப்படின்னு தான் இவரோட டெட்ராலஜியே சொல்லுவோம். அதுல பவர் அண்ட் த க்ளாரின்னு ஒரு ஒர்க் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பவர் அண்ட் த க்ளாரி. இதுக்கு சப்டைட்டில் கூட தி லாப்ரித்ன் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த லாப்ரிந்த்னு சொல்லி நான் கேப்ரியல் கார்ஷியா மார்க்ஸோடது, ஆக்டேவியா பாஸோட ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம ஒரே மாதிரி படிக்கும்போது, நான் பவர் அண்ட் த க்ளாரியோட சப்டைட்டில் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, தி லாப்ரிந்த் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். கிரகாம் கிரீனுக்கு மொத்தமே 12 ஒர்க் தான். அது 4 வந்து டெட்ராலஜிக்குள்ள வந்துரும். ரிமைனிங் இருக்கிறது உங்களுக்கு ஆர்டர்ல வரும். கிரகாம் கிரீன் அப்படின்னால கேத்தலிக் நாவல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் ஆல்ரெடி நெட் கொஸ்டின் கேட்டா பவர் அண்ட் த க்ளாரி 1914ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட சப்டைட்டில் தான் லாபிரிந்த் அண்ட் வேவ்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் இல்லனாலும் பரவால்ல. ஜஸ்ட் ரிவைஸ் இட். ஓகேவா? சோ வில்லியம் ஃபாக்னர் அப்படின்னால யோகன பட்டாஃபா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஆர்கே நாராயணனோடது மால்குடி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவரோட மோஸ்ட் ஆஃப் த நாவல்ஸ்ல ஒரு ரிவர் வந்து வரும். அந்த ரிவரோட நேம் என்ன அப்படின்னா ரிவர் சராயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிவர் சராயு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஷார்ட் ஸ்டோரீஸை யார் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காய் டி மஸ்பென்ஸ் வந்து பிரெஞ்சு ரைட்டர். இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் கூட தான் இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஆனா அந்த ரிவர் சராயு வரைக்கும் நம்ம கண்டிப்பா படிக்கணும். அவரோட ஃபுல் நேம் என்ன, எப்போ பிறந்தாரு, ஃபிக்ஷனல் டவுன் என்ன, அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் மென்டர் யாரு, அவங்களோட ஒர்க் என்ன. அதே மாதிரி ஃபிக்ஷனல் டவுன் நம்ம யாருக்கு பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ஃபாக்னருக்கு பார்த்தோம். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த நாவல்ஸ்ல ஒரு ரிவரோட நேம் வந்து அப்பியர் ஆகும். அந்த ரிவரோட நேம் என்னன்னா ரிவர் சராயு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இவரும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. முல்க்ராஜ் ஆனந்தோட அவார்ட்ஸும் ஃபுல்லா தெரியணும். ராஜா ராவோடது ஃபுல்லா தெரியணும். ஆர்கே நாராயணன், ஏகே ராமானுஜம், மகேஷ் டட்டானி, அப்புறம் நிசிம் எசிகேல் இவங்கெல்லாம் ஏதாவது அவார்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா தெரியணும். பிகாஸ் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ஆஃபன் நெட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்ப திருப்பி உள்ள இருந்து கேட்பான்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம எதை கவனிக்க மாட்டோமோ அதை தான் அவன் நெட்ல கேட்பான். சரியா? ஸோ அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பார். எந்த ஒர்க்குக்கு அப்படின்னா த கைட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1960ல. அப்போ 1960ல ராஜா ராவோட எந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1960ல ராஜா ராவோட எந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? ராஜா ராவ் அப்படின்னால என்ன ஒர்க்கு சொல்லுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததும்? 2 ஒர்க்குக்கும் ஒரு வித்தியாசம் 22 இயர் கேப் வரும்னு சொன்னல பப்ளிகேஷன்ல. ராஜா ராவ்னாலே ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? கெஞ்சம்மா, அக்காச்சா, நாகம்மா, நரசம்மா, Kanthapura. கந்தபுரா. கந்தபுரா அப்படின்னு பார்த்தோமா, கந்தபுரா 1938ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது
சர்பன் அண்ட் த ரோப், ரோப் அண்ட் த சர்பன்ட், சர்பன் அண்ட் த ரோப்னு வரும். அதுதான் 1960ல பப்ளிஷ் ஆகி 64ல சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி அவார்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, த கைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். யார் வாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னா, ஆர்.கே. நாராயணன் தான் வாங்கியிருப்பாரு. ஓகே. பத்ம பூஷன் எப்போ வாங்கியிருப்பாருன்னா 1963ல. பத்ம விபூஷன் எப்போ வாங்கியிருப்பாரு அப்படின்னா 2000ல வாங்கியிருப்பாரு. இவரோட ட்ரிலஜி அப்படின்னு பார்க்கும்போது செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிலஜி இதுதான் அப்படின்றது தனியா படிச்சுக்கோங்க. அப்புறம் நாவலோட குரோனாலஜியா அது தனியா சேர்த்துக்கோங்க. சரியா? ஸோ செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுவாமி அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ் 1935ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் 1937ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இங்கிலீஷ் டீச்சர் வந்து 1945ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது மூணுமே அவரோட பர்சனல் லைஃப்பை பத்தி தான் அந்த ஒர்க் எழுதியிருப்பார். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது அவரோட சைல்ட்ஹுட் அட்வென்ச்சரை பத்தி பேசும். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றப்போ அவரோட காலேஜ் டேஸை பத்தி பேசும். இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்றப்போ அவர் அவர் ஒரு லவ் பண்ணுவாரு. அந்த லவ் வந்து வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அரேஞ்ச் மேரேஜ்க்குள்ள ஒரு பொண்ணுங்க மேரேஜ் பண்ணிப்பாரு. அந்த ஒய்ஃபோட நேம் தான் என்ன அப்படின்னா ராஜம். ஓகேவா? லவ் பண்ற பொண்ணு வந்து வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களோட அம்மாவும், அப்பாவும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் சோகமா ஒரு மாதிரி இருப்பாரு. அப்ப அவரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு ஜர்னல்ல. அதுக்கப்புறம் இவரு அரேஞ்ச் மேரேஜ் வீட்ல பார்ப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ்ல மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணோட நேம் தான் என்ன அப்படின்னு சொன்னா ராஜம் அப்படின்னு பார்க்குறோம். கிளியராடா செமி ஆட்டோபயோகிராபிக்கல்? கிளியர்க்கா. ஓகேவா? குரோனாலஜி. குரோனாலஜில இந்த டார்க்கர் அக்கா ரூம் ஒரு நிமிஷம். அக்கா இதுல போன தடவை நெட் நம்ம செட்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா? எதுல கேட்டாங்க? ரேசிசமா ஏதோ சம்திங் கேட்டிருந்தாங்கல்ல இதுல இருந்து. எனக்கு சஜஷன் நானும் அட்டெண்ட் பண்ணேன். பட் எனக்கு கொஸ்டின் கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் இல்லக்கா ஃபோட்டோ ரேசிசமோ ஏதோ ஒன்று சம்திங் இந்த இதுல இந்த 3 ஒர்க்கு கொடுத்து அதுல இருந்து எனக்கு கேட்டிருந்தாங்கல்ல. எனக்கு ஞாபகம் இல்ல பிரின்ஸ். நீங்க எனக்கு எடுத்து சென்ட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள எதுல ரேசிசம் வருதுன்றத நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். பிகாஸ் ஓகேக்கா. இது எல்லாமே பெரிய பெரிய சம்மேஷன். எல்லாத்துக்கும் நான் சம்மேஷன் ஃபுல்லாவே வச்சிருக்கேன். உங்களுக்கு நடத்தும்போது நடத்தியிருப்பாங்க இந்தியன் ரைட்டிங் நடத்தும்போது. இப்ப நான் ஃபுல்லா சம்மேஷன் சொல்ல முடியாது. பட் நீங்க கொஸ்டின் சென்ட் பண்ணுங்க. நான் எதுக்குள்ள வருதுன்றத பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவை எக்ஸாம்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இதுக்குள்ள இந்த பாயிண்ட்டும் வருது. இதுக்குள்ள இதுவும் வருது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? நீங்க எடுத்துட்டு எனக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. ஐ வில் வொர்க் இட் அவுட். ஓகேக்கா. ஓகேவா? ஸோ செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ட்ரிலஜி அப்படின்னு பார்க்கும்போது சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 1935, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் 1937, இங்கிலீஷ் டீச்சர் வந்து 1945. ஓகேவா? இப்போ இதோட நாவல்ஸ் வந்து நம்ம குரோனாலஜில படிக்கணும். இந்த நாவல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட ஸ்கூல் லைஃப் ஐ மீன் சின்ன பிள்ளைல ஸ்கூல் லைஃப்ல எப்படி இருந்தோமோ அதுல தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்கூல் முடிக்கிறாரு. அப்புறம் காலேஜ் போறாரு. ஓகேவா? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். இதுல டார்க்கர் ரூம் நீங்க ஓரமா வச்சுக்கிட்டாலும் சரிதான். இல்ல 18+ கண்டென்ட் அந்த லைன்குள்ள நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்புறம் டார்க்கர் ரூம் தென் அவங்களோட லவ் லைஃப்ப பத்தி எந்த ஒர்க்குள்ள பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, இந்த இங்கிலீஷ் டீச்சருக்குள்ள தான் பேசியிருப்பாரு. இங்கிலீஷ் டீச்சர் வந்து 1945ல இருக்கும். ஓகேவா? ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல அவர் படிச்சிட்டு இருக்காரு. யார லவ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ் டீச்சர லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் டீச்சர். அவங்க அந்த இப்ப நம்ம புரோட்டகனிஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம்ல, அவரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா மிஸ்டர் சம்பத். ஓகேவா? அவர் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். நம்ம இந்த இங்கிலீஷ் டீச்சரை வந்து ஆத்தரோட செமி ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இத நீங்க குரோனாலஜில எப்படி ஆட் ஆன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, ஸ்கூல் லைஃப கம்ப்ளீட் பண்ணாரு. காலேஜ் லைஃப கம்ப்ளீட் பண்ணாரு. ஆனா யார் கம்ப்ளீட் பண்ணாரு? இன்னும் புரோட்டகனிஸ்டோட நேம நமக்கு ரிவீல் பண்ணவே இல்லன்றது மாரி பார்த்துக்கோங்க. ஸோ சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், டார்க் ரூம், இங்கிலீஷ் டீச்சர். இப்பதான் புரோட்டகனிஸ்டோட நேம் ரிவீல் பண்றாங்க. மிஸ்டர் சம்பத். ஓகேவா? ஸோ மிஸ்டர் சம்பத்தும் இங்கிலீஷ் டீச்சர் தான் லவ் பண்றாங்கன்னு சொன்னேன். ஸோ இங்கிலீஷ் டீச்சர் மிஸ்டர் சம்பத். மிஸ்டர் சம்பத்துக்கு கண்டிப்பா ஒரு ஒர்க் இருக்கணும்ல, கல்யாணம் பண்ணிக்கணும்னா. ஸோ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஸோ இது வரைக்கும் ஒரு கதையா உடையும். ஆர்.கே. நாராயணனுக்கு. ஓகேவா? ஓப்பனிங் புரியுதா? எப்படி கதை சொல்றேன்னு? இல்ல இன்னும் இன்னும் ஓப்பனா பேசணுமா? இல்லக்கா புரியுதுக்கா. புரியுது. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இவர் ஞாபகம் இருப்பாரு. இவரும் சரி, முல்க்ராஜ் ஆனந்தும் சரி, நிஜம் மெசிக்கலும் சரி, ராஜாராவும் சரி நெறைய ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஏ.கே. ராமானுஜமும் உண்டு. நெறைய ஒர்க் எழுதியிருப்பாங்க. இவங்கள திருப்பி திருப்பி உங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ குரோனாலஜிய எப்படி தெளிவா படிக்க முடியுமோ படிங்க. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ், அப்புறம் டார்க்கர் ரூம், இங்கிலீஷ் டீச்சர், அவரோட நேம் மிஸ்டர் சம்பத். அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, தென் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 1952 வரைக்கும் ஒரு கதை வந்து முடிஞ்சிரும். ஓகேவா? அடுத்த கதை என்ன அப்படின்னு சொன்னா, சொசைட்டி ஆ வெயிட் அ மினிட். சொசைட்டி அத பத்தி பேச போறோம். ஸோ அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்க்கு அடுத்தது வெயிட்டிங் ஃபார் மகாத்மா. ஸோ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அந்த கதையோட சேர்ந்துரும். அப்புறம் வெயிட்டிங் ஃபார் மகாத்மா. மகாத்மா என்ன பண்ணாரு? அங்க இருக்கிற பீப்பிள்ஸ் எல்லாத்தையும் கைட் பண்ணி கூட்டிட்டு போனாரு. எதுக்கு விடுதலை வேணும்ன்ற கதையா. ஓகேவா? ஸோ வெயிட்டிங் ஃபார் மகாத்மா கைட் பண்ணி எங்க கூட்டிட்டு போறாருன்னா, மால்குடிக்கு கூட்டிட்டு போறாரு. ஆல்ரெடி மால்குடி அப்படின்றது நம்மளுக்கு ஃபிக்ஷனல் டவுன் அப்படின்றது தெரியும். ஸோ மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடிக்கு அவங்க வந்து கைட் பண்ணி கூட்டிட்டு போறாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் மால்குடி அப்படின்னு பார்த்தா
ஸ்வீட் கடை இருக்க தான் செய்யும். ஸோ வெண்டர் ஆஃப் ஸ்வீட்ஸ், அப்புறம் பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ். ஓகேவா? ஸோ வெண்டர் ஆஃப் ஸ்வீட்ஸும் பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ் இது 2மே வந்து அதுல ஒரு பிளேஸ்ல இருக்கிற ஒரு என்ன சொல்றது? ஒரு கடை அந்த மாதிரி தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட்டிங் ஃபார் மகாத்மா. மகாத்மா கைட் பண்ணி மால்குடிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வந்து ஸ்வீட் கடை இருக்கு. அப்புறம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க தான் என்ன வருது அப்படின்னு சொன்னா டைகர் ஃபார் மால்குடி. டைகர் ஃபார் மால்குடி அப்படின்னா அங்க மால்குடியில இருக்க பீப்பிள்ஸ் டைகரை வந்து விரட்ட மாட்டாங்க. சேர்ந்து தான் இருப்பாங்க. அதனால டைகர் ஃபார் மால்குடி அப்படின்னு பாக்குறோம். தென் அந்த இடத்துல ஒரு டாக்கட்டிவ் மேன் இருக்கான். அவனோட மெயின் என்ன அப்படின்னா நாகராஜா. அப்புறம் அவன் யார்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னா கிராண்ட் மதர்ஸ் டே. இந்த 3 பேரும் தனியா வருவாங்க. ஸோ 3 பார்ட்டா நம்ம உடைச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஆத்தரோட ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபின்னு பார்க்கும்போது சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாரு. டார்க்கர் ரூம், இங்கிலீஷ் டீச்சர். ப்ரொட்டாகனிஸ்டோட நேம் என்னன்னா மிஸ்டர் சம்பத். அவன் என்ன ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருந்தானா ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்ட். ஓகேவா? மகாத்மா காந்தி கைட் பண்ணி மேனீட்டர் ஆஃப் மால்குடிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஸ்வீட் கடை இருக்கு. பெயிண்ட் பிரஷ் அடிச்சிட்டு இருக்காங்க. பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ், அப்புறம் டைகர் ஆஃப் மால்குடி. ரிமைனிங் இருக்கிற 3 ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது டாக்கட்டிவ் மேன், அவரோட நேம் என்னன்னா நாகராஜ். அப்புறம் அவங்க கிராண்ட் மதர் கிட்ட அவன் கதை கேட்டுட்டு இருக்கான். கிராண்ட் மதர் டே. இதுல மைனர் ஒர்க் தானே அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையும் விட்டுறாதீங்க. இது வெறுமனே கொஸ்டின் கேட்டு இது யாரோட ஒர்க்னு கேட்பாங்க. அப்போ குழப்பம். ஓகேவா? சோ எப்பவுமே மைனர் ஒர்க்க தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே நிறைய தடவை ரிப்பீட்டட் நெட் கொஸ்டின். அதனால நம்ம குட்டியா இருக்கிற ஒர்க்க படிச்சுக்கிட்டாதான் அவன் வந்து நெட்ல கேட்கும்போது ஈஸியா இருக்கும். கிளியராடா? இது கிளியர்க்கா. 3 பார்ட்டா உடைச்சிருக்கோம். 3 பார்ட்டா அப்படியே படிச்சிருங்க. சரியா? சோ இவரோட நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட் சாட்டர்டே, மை டேட்லெஸ் டைரி, மை டேட்ஸ், ரெடக்லன் குரு, எமர்லன் ரூட், ரைட்டர்ஸ் நைட்மேர். ஓகேவா? இது எல்லாமே அவரோட நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸ். இதுவும் உங்களுக்கு கதையா தான் வரும். நெக்ஸ்ட் சண்டே அப்படின்னு சொன்னா நம்ம ஷெட்யூல் போடுறது எதுல போடுவோம்? டைரியில தான் போடுவோம். ஓகேவா? எதை பத்தி போடுறோம்? என்னோட டேஸை பத்தி போடுறேன். அதனால நெக்ஸ்ட் சண்டே என்னோட டைரி, அதுல டேட்டே இல்ல, டேட்லெஸ் டைரி, மை டேஸ், யாரை பார்க்க போகணும்? குருவை பார்க்க போகணும், ரெலக்லன் குரு, அப்புறம் எமர்லன் ரூட், எந்த ரூட்ல போறோம்? ரூட், அப்புறம் ரைட்டர்ஸ் நைட்மேர். இவ்வளவுதான் வந்து அவரோட நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு கதையாவே வரும். சண்டே, டைரி, டேட்டு, குரு, எமர்லன் ரூட், ரைட்டர்ஸ் நைட்மேர். ஓகேவா? மித்தாலஜிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காட், டீமன். மித்தாலஜிஸ்னா தெரியல, பழைய ஸ்டோரிஸ் எடுத்து எழுதுறது. ஸோ காட், டீமன்ஸ் அண்ட் அதர்ஸ்னு ஒரு எழுதியிருக்காரு. ராமாயணம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் மகாபாரதா அவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மால்குடி தான் அவரோட ஃபிக்ஷனல் டவுன் தெரியும். ஸோ மால்குடி டேஸ். ஸோ மால்குடி டேஸ் இது இது எப்படி ஒரு கதையில வரும் அப்படின்னு சொன்னா மால்குடி டேஸ் அப்படின்னு சொன்னா அந்த வில்லேஜ்ல ஒரு காலத்துல அப்படின்ற மாதிரி வரும்ல. அப்போ ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னா இது பார்ப்பாங்கல்ல, குறி சொல்லுவாங்க தெரியுமா? குச்சி வச்சு. சோ அந்த மாதிரி காலம்னு வச்சுக்கோங்க. அந்த வில்லேஜ்ல ஆஸ்ட்ராலஜர்ஸ் டே. அவர் எங்க உட்கார்ந்திருக்காரு அந்த ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொன்னா லாலி ரோடு. லாலி ரோடு. அந்த ரோடோட நேம் என்னன்னா லாலி ரோடு. அங்க யார் மேய்ச்சிட்டு இருக்கான்னா ஒரு ஹார்ஸையும் 2 கோட்டையும் வந்து மேய்ச்சிட்டு இருக்காரு. அந்த ஆஸ்ட்ராலஜர் எதுக்கு கீழ உட்கார்ந்திருக்காருன்னா பேனியன் ட்ரீ கீழ உட்கார்ந்திருக்காரு. கிராண்ட் மதர்ஸ் டே. இந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனும் சரி, மித்தாலஜிஸும் சரி, நான் ஃபிக்ஷனும் சரி, கதை வந்து தொடர்ந்து தெரியணும்னு ஞாபகம் கிடையாது. ஓகே, குரோனாலஜி உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும்ன்ற கட்டாயம் கிடையாது. அவங்க குரோனாலஜி இதுல கேட்டதே கிடையாது. கேட்கறது எப்பவுமே நாவல்ல தான் அவன் கேட்பான். அப்போ கதை மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். நான் ஃபிக்ஷன் ஒர்க் அப்படின்னாலே சண்டே, டைரி, டேஸ், குரு, என்ன ரூட்ல போறோம், ரைட்டர்ஸ் நைட்மேர். ஓகேவா? ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்னா மால்குடி டேஸ். அந்த காலத்துல ஒரு ஜோசியர் இருந்தாரு. அவர் எங்க உட்கார்ந்திருந்தாரு? லாலி ரோடு கீழ உட்கார்ந்திருந்தாரு. அந்த ரோட்ல வந்து ஒரு ஹார்ஸையும் 2 கோட்டையும் மேய்ச்சிட்டு இருந்தாரு. எந்த ட்ரீ கீழ உட்கார்ந்திருந்தா? பேனியன் ட்ரீ கீழ உட்கார்ந்திருந்தாரு. கிராண்ட் மதர்ஸ் டே நான் அங்க கொடுத்த ஒர்க்க தான் திருப்பி இங்க கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல கிராண்ட் மதர்ஸ் டே. இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? கதை புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கா. எங்க ஸ்டார்ட் ஆகுது? யார பார்த்துட்டு இருக்கோம்? பேர் ஆர்கே நாராயணக்கா. சுவாமி அண்ட் நாராயண். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆர்கே நாராயண் பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அவரோட எந்த 3 ஒர்க் வந்து நம்ம செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ட்ரிலஜின்னு சொல்றோம்? அந்த லாஸ்ட் மூணாக்கா. அந்த 3 என்ன ஒர்க்ன்னு சொல்லுங்கடா. லாஸ்ட் 3 இல்ல. ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுத்தல ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் ட்ரிலஜி ஆஃப் ஆர்கே நாராயணன். அது சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கிலீஷ் டீச்சரு. செகண்ட் என்னடா வரும்? அவன் எங்க போனான்? ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க போனாங்க? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். பேச்சுலர் பேச்சுலர் ஆஃப் ஆஃப் ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸ்க்கா. அப்புறம் தான் இங்கிலீஷ் டீச்சர். ஓகேவா? பிகாஸ் மெச்சூர் ஆன அப்புறம் தான் லவ் வரும். அது இங்கிலீஷ் டீச்சர். காலேஜ் படிக்கும்போது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது. ஓகேவா? ஸ்கூல் அட்வென்ச்சர் இது காலேஜ் டேஸ். இது வந்து அவரோட மேரேஜ் யார் மேரேஜ் பண்ணிக்கிறாருன்றத பத்தி இங்கிலீஷ் டீச்சர் வந்து இருக்கும். சோ இது வந்து எத்தனை பார்ட்டா உடையுதுன்னு சொல்லி கொடுத்த இந்த கதை வந்து 2 பாட்டுக்கா. 3 பார்ட்டுங்க. கடைசி பார்ட் வந்து டாக்கட்டிவ் மேனு, நாகராஜ், கிராண்ட் மதர் கிட்ட கதை கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அது வந்து ஒரு மைனர் பார்ட். அது ஒரு ஓரமா இருக்கட்டும். 2 பார்ட்டா மேஜர் பார்ட்ன்னு பார்த்தா 2 பார்ட்டா உடையுது. அதுல ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒர்க் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கா. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஸ்கூல் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து அவங்க வந்து பேச்சுலர் இருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அடுத்த ஒர்க் அவங்க டார்க் டார்க் ரூம்ல இருக்காங்க. டார்க்கர் ரூம். அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்காரு. இங்கிலீஷ் டீச்சர் தான் லவ் பண்றாங்க. ப்ரோட்டகனிஸ்டோட நேம் சம்பத்துக்கா. சம்பத். அவன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்?
ஃபினான்ஸ். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அவ்வளவுதான். இதுதான் ஒரு ஸ்டோரி. ஓகேவா? அடுத்த கதைன்னு பார்க்கும்போது விடுதலை கதை வந்துருது. யார் வருவா அப்போ? மகாத்மா வந்து கைட் பண்ணி வெயிட்டிங் கூட்டு ஃபார் போறது மகாத்மா. அவர் என்ன பண்றாரு? மால்குடிக்கு. மகாத்மா என்னடா பண்றாரு? அதான்க்கா கைட் பண்ணி மால்குடிக்கு கூட்டு போறாரு. கைட் பண்ணி மால்குடியோட ஃபுல் டைட்டில் என்ன? ஏன்னா 2 மால்குடி வரும். ஃபர்ஸ்ட் இல்ல அது வந்து டைகர் ஆஃப் மால்குடி, இது மால்குடி. மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி. ஓகேவா? அது டைகர் ஆஃப் மால்குடி கரெக்ட். இது வந்து மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி. மால்குடியில என்ன கடைலாம் இருந்துச்சு? அந்த ஸ்வீட் கடையும் பெயிண்ட் கடையும். பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் டைகர் ஃபார் மால்குடின்னு பார்க்குறோம். அப்புறம் டாக்கட்டிவ் மேன் நாகராஜ் கிராண்ட் மதர் ஸ்டைல். நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எப்படி படிக்க சொன்னேன்? சண்டே சண்டே எதுல எழுதுறாங்க? என்ன டைரியில எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டைரியில எது என்ன இல்லவே இல்ல? டே இல்லக்கா. டேட்டே இல்லவே இல்ல. யார பார்க்க போணும்? குருவ பார்க்க போணும். எந்த வழியில போவாங்க? அதுக்கு ஒரு இங்கிலீஷ் வந்துச்சுல. எமர்லண்ட் ரூட். ஓகேவா? ரைட்டர்ஸ் நைட்மேர். அடுத்தது கடைசி ஒர்க் பார்த்தோம்ல ஷார்ட் ஸ்டோரிஸ். அதுல என்ன கதை பார்த்தேன்? எந்த இடத்துல இருக்கு? எந்த வில்லேஜ்? மால்குடி தாங்க. மால்குடி டேஸ். அங்க யார் இருந்தாரு? தமிழ்லயே சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அஸ்ட்ராலஜர். ஒரு ஜோசியக்காரர் இருந்தாரு. ஆஸ்ட்ராலஜர். அவர் எந்த ரோட்ல உட்கார்ந்திருந்தாரு? லாலி ரோட்ல உட்கார்ந்திருந்தாரு. அங்க யார் மேய்ச்சிட்டு இருந்தா? எதை மேய்ச்சிட்டு இருந்தாங்க? இது கோட்டும் ஷீப்பும். ஹார்ஸையும் 2 கோட்டையும் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அவர் எந்த ட்ரீ கீழ உட்கார்ந்திருந்தாரு? பேனியன் ட்ரீ. அப்புறம் கடைசியா அந்த கிராண்ட்மதர். அவ்வளவுதான். படிச்சாச்சு சரியா? இப்ப இயர்ஸ் மட்டும் பாத்துக்கலாம். இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட இயர் எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1937ல தான் ஸ்டார்ட் ஆகும். சாரி. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1935ல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 35 அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து 37. டார்க்கர் ரூம் வந்து 38. இது மூணுமே தொடர்ந்து தான் வரும். இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா 25, 27 ஞாபகம் வச்சுக்கிட்டோட ஈஸியா. ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது எப்பவுமே ஏஜ் என்ன இருக்கும்? முடிக்கும் போது அப்படின்னு சொல்லி பார்த்து 26, 27 இருக்கும். டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஓகேவா? சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது வந்து 1935. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து 1937. இதுக்கப்புறம் இங்கிலீஷ் டீச்சரோட ஏஜ் வந்து 45. மிஸ்டர் சம்பத்தோட ஏஜ் வந்து 48. ஓகேவா? அவன் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஆகும்போது அவன் ஜாப்ல சேரும் போது அவனுக்கு 48 தான் இருந்துச்சு. பட் அவன் எக்ஸ்பர்ட் ஆகும்போது அவனுக்கு ஏஜ் என்ன அப்படின்னு சொன்னா 52. இந்த இவ்வளவு இயருமே தொடர்ந்து வரும். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி உங்களுக்கு பழகிரும். 35. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து 1937. இங்கிலீஷ் டீச்சருக்கு ஏஜ் வந்து 45. சம்பத்துக்கு ஏஜ் வந்து 48. அவன் எக்ஸ்பர்ட் ஆகும்போது அவனுக்கு ஏஜ் வந்து 52. ஓகேவா? இதுதான் இதுல இயர் எல்லாமே படிக்கணும். அப்புறம் வெயிட்டிங் ஃபார் மகாத்மா அப்படின்றப்ப நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ ஒரே மாதிரி நம்பர்ல தானே இருப்பாங்க. அதனால 55 நான் ஞாபகம் வச்சேன். 55. கைடு வந்து அவார்டு வாங்கின ஒர்க் 58ல பப்ளிஷ் ஆகி 60ல அவார்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி அப்படின்னு சொன்னா மால்குடி அப்படின்றது ஒரே ஒரு இடம் தான் இருக்கும். அதனால 61 ஞாபகம் வச்சுட்டேன். 1 அதனால 61. ஓகேவா? பெயிண்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் பெயிண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க? மேலையும் கீழையும் ஏத்தி இந்த கிராஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கிராஸ் அப்படின்றது தான் 7ன்றத ஞாபகம் வச்சு. ஸோ பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து 77. ஓகேவா? மீதி எதுக்கும் இயர் தெரிய வேணாம். நீங்க பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ் வரைக்கும் நீங்க இயர் படிச்சா போதும். ரிமைனிங் இருக்கிறோட குரோனாலஜி மட்டும் தெரியணும். ஓகேவா? டைகர்ஸ் ஆஃப் மால்குடி, அப்புறம் டாக்கட்டிவ் மேன், அப்புறம் வேர்ட் ஆஃப் நாகராஜ், கிராண்ட் மதர்ஸ் டேல் அப்படின்னு சொல்லி. ஸோ இயர் ஸ்டார்ட் ஆகுது வந்து 1935. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து 37. இங்கிலீஷ் டீச்சருக்கு வயசு வந்து 45. மிஸ்டர் சம்பத்துக்கு 48. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஆகும்போது அவனுக்கு 52. வெயிட்டிங்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் வெயிட் பண்ணுவாங்க. அதனால 5 அதனால 55. அடுத்தது கைடு வந்து 58ல பப்ளிஷ் ஆகி அவார்டு வந்து 60ல வாங்கியிருக்கும். மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி ஒன்னே ஒன்று தான் இருக்கும். அதனால 1961. வெண்டர் ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து 67. பெயிண்டர் அப்படின்றப்போ எல்லா திசையிலும் பெயிண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிராஸா அதனால 77 அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இயர் கிளியரா? கிளியர்க்கா. கண்டிப்பா படிங்க. அதுல இருந்து கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். Critic of Judgment, The Phenomenology of Spirit, Group Psychology and Analysis of Ego, The Role of University of New Ipswich. இதுல எந்த ஒர்க்கும் தெரியலனாலும் ஒரு ஆத்தர் வந்து எந்த ஜான்ரா எழுதுவாரு அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்படி யார சொல்ல முடியும் இங்க வந்து? இமானுவல் கேண்டா, ஹீகலா, சிக்மெண்ட் ஃப்ராடா, மார்டின் ஹெடிகரா? சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் சிக்மெண்ட் ஃப்ராய்டு தான் சொல்ல முடியும். பிகாஸ் இஸ் அ சைக்கோ அனலிஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஒர்க்ல இருக்கு. குரூப் சைக்காலஜி அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் த ஈகோ. இதெல்லாம் அவரோட ஒர்க்ஸ் எதுவுமே கிடையாது. இவர் இப்ப கொடுத்திருக்கிறதுல இந்த ஃபெனமெனாலஜி ஆஃப் ஸ்பிரிட்டும் கிரிட்டிக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் ஒர்க். ஓகேவா? மீதி எல்லாமே ஏதோ அவர் சொன்ன அட்டர் பண்ண ஃப்ரேஸா இல்ல அவரை பத்தின ஃப்ரேஸா என்னன்னு தெரியல. அப்படிதான் கொடுத்திருக்காங்க. குரூப் சைக்காலஜி அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஈகோ வந்து சிக்மெண்ட் ஃப்ராடோடது. த ரோல் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ரிச் அப்படின்றது மார்டின் ஹெடிகரோடது. ஓகேவா? இப்போ இதுல இம்பார்ட்டன்டான ஆத்தர் அப்படின்னு பார்த்தா சிக்மெண்ட் ஃப்ராட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இமானுவல் கேண்ட் தான் கேட்பாங்க. இமானுவல் கேண்ட் அப்படின்னால என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீஸ் அ ஆத்தர் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்லைட்மெண்ட் கேட்டாங்க கூட யார் வருவா அப்படின்னா இமானுவல் கேண்ட் வந்து வருவாங்க.
ஓகேவா? என்லைட்டன்மென்ட் அப்படின்னு வந்தாலும் இமானுவேல் கேண்ட் தான். இப்ப இமானுவேல் கேண்டோட ஒர்க்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதெல்லாம் நான் டைரக்ட்டா தான் குடுத்துருக்கேன். கிரிட்டிக் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் வந்து இமானுவேல் கேண்ட். ஃபெனோமெனாலஜி ஆஃப் ஸ்பிரிட் வந்து ஜி.டபிள்யூ.எஃப். ஹீகல். ஃபெனோமெனாலஜி அப்படின்ற டெர்ம யார் காயின் பண்ணியிருப்பா? அன்னைக்கு சொல்லிக் குடுத்தேன். டெரிடா பார்க்கும்போது. எட்மண்ட் Husserl. எட்மண்ட் ஹஸ்ஸல். ஓகேவா? எட்மண்ட் ஹஸ்ஸல் தான் ஃபெனோமெனாலஜி அப்படின்ற டெர்ம காயின் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபெனோமெனாலஜி ஆஃப் ஸ்பிரிட் யாரோடது அப்படின்னு சொன்னா, ஹீகலோடது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. இப்ப இமானுவேல் கேண்டோட ஒர்க்ஸ் மட்டும் பார்க்கலாம். இமானுவேல் கேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹி இஸ் அ ஜெர்மன் பிலாசபர். தி சென்டர் ஆஃப் என்லைட்மென்ட் திங்கர். இதுதான் கேட்டிருந்தான் ஒரு தடவ. சென்டர் ஆஃப் என்லைட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட ஒர்க்ஸ் வந்து நெறைய இருக்கு. அதுல 4 ஒர்க் தான் நான் குடுத்திருக்கேன். கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன் 1781. An answer to the question what is enlightenment 1784. Critic of practical reason 1788. Critic of judgment. இந்த கொஸ்டின் தான் அவன் கேட்டிருந்தான். அப்ப இதுக்கு மேல கிரிட்டிக்னு ஆல்ரெடி நிறைய இருக்கு. கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன், கிரிட்டிக் ஆஃப் பிராக்டிகல் ரீசன், வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட். என்லைட்மெண்ட் அப்படின்னாலே அவரோட டேர்ம் நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால வாட் இஸ் என்லைட்மெண்ட்னு ஒர்க் எழுதியிருக்காரு. மூணுமே கிரிட்டிக் தான் எழுதியிருக்காரு. கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன், கிரிட்டிக் ஆஃப் பிராக்டிகல் ரீசன், கிரிட்டிக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது மார்ட்டின் ஹெடிகர். மார்ட்டின் ஹெடிகர் அப்படின்னாலே அவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹெர்மெனாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எப்படி நம்மளுக்கு இப்ப ஃபெனோமெனாலஜினா யாருன்னு கேட்கிறேன். இது மாதிரி யாருன்னு கேட்கறேன். அதே மாதிரி ஹெர்மெனாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா யாருன்னு தெரியும்னா மார்ட்டின் ஹெடிகர் அப்படின்றது தெரியணும். ஓகேவா? மார்ட்டின் ஹெடிகரோட இன்னொரு நெட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தா பீயிங் அண்ட் டைம்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1927. இது இயரோட தெரியணும். ப்ரொனாலஜிலையும் கேட்டுட்டாங்க. அவரோட ஒர்க் என்னன்னு கேட்டுட்டாங்க. சரியா? ஸோ பீயிங் அண்ட் டைம் வந்து 1927ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது கீழே ஒரு கான்செப்ட் பத்தி பேசியிருப்பாரு. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா தேசியன் கான்செப்ட். இந்த பாயிண்ட் இதுல இருக்கிறது மொத்தமே 3 பாயிண்ட் தான். 3 பாயிண்ட்டுமே நெட்ல கேட்டிருக்காங்க. ஸோ மார்ட்டின் ஹெடிகர் அவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹெர்மெனாட்டிக்ஸ். அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா பீயிங் அண்ட் டைம். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகும்னா 1927. அதுல வர கான்செப்ட் என்ன அப்படின்னா தேசியன் கான்செப்ட் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா இவங்க 2 பேரும் இமானுவேல் கேண்டும் மார்ட்டின் ஹெடிகரும்? கிளியர் தான். ஓகே. ஹெர்மெனாட்டிக்ஸ்ல இது வரைக்கும் வித்தியாசமா கொஸ்டின் கேட்டிருக்கான். அந்த ஹெர்மெனாட்டிக்ஸ மொத்தமா நான் ஒரே இடத்துல போட்டிருக்கேன். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஸ்டடி. ஓகேவா? ஹெர்மெனாட்டிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட பத்தி அனலைஸ் பண்றது மார்ட்டின் ஹெடிகரும் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த டெர்ம் உண்மையாவே யார் காயின் பண்ணா அப்படின்னா மாரிஷோ பியூசார்ட் அப்படின்னு ஒரு ரைட்டர் தான் வந்து காயின் பண்ணியிருப்பாரு. இவர் கேட்டிருக்காங்க நெட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னு விட்டுறாதீங்க. பியோசார்ட்னு மட்டுமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சார்ட் பியோசார்ட். அவர் தான் வந்து ஹெர்மெனாட்டிக்ஸ் அப்படின்ற இந்த டெர்ம் வந்து தலைவர் தான் காயினே பண்ணியிருப்பாரு. ஓகேவா? பியோசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாதர் ஆஃப் ஹெர்மெனாட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா யார சொல்லுவாங்கன்னா ஃப்ரெட்ரிக் ஷெலிமேன்சரை வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் ஹெர்மெனாட்டிக்ஸ்ன்ற கான்செப்ட் இன்னைக்கு நேத்து ஃபார்ம் பண்ண கான்செப்ட் கிடையாது. ரொம்ப செஞ்சுரியா இருக்கிற கான்செப்ட். பட் நமக்கு பாப்புலரைஸ் ஆனது வந்து மார்ட்டின் ஹெடிகர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே அதை பத்தி நிறைய பேர் ஒர்க் ஆன் பண்ணிருக்காங்க. அதனால தான் டேர்ம் காயின் பண்ணி பார்க்கும்போது வேற ஒருத்தர் வராரு. ஃபாதர் ஆஃப் ஹெர்மெனாட்டிக்ஸ்னு பார்க்கும்போது வேற ஒருத்தவங்க வராங்க. ஹெர்மெனாட்டிக் சர்க்கிள்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கான்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் வராங்க. மார்ட்டின், ஃபெட்ரிச், விட்லம் டெட்லி, ஹான்ஸ் ஜார்ஜ், ஜர்கன் ஹேபர்மாஸ். ஜர்கன் ஹேபர்மாஸ் இந்த நேமே நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே. என்ன எழுதியிருக்காரு? என்ன டேர்ம் காயின் பண்ணிருக்காரு? ஜர்கன் ஹேபர்மாஸ். கிளப் அண்ட் காஃபி ஹவுஸஸ் கூட கம்பேர் பண்ணி ஒரு டேர்ம் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? உட்கார்ந்து டீ கடை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். டீ கடைக்கு ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் வச்சுக்கிட்டாருன்னு சொன்னேன்ல. வாட் இஸ் த டேர்ம்? அதுல இருக்க வேர்டு ஆல்பபெட்ல ஸ்டார்டிங் ஏதாவது ஞாபகம் இருக்கா? Republic, ma'am. என்னடா? Republic. இல்ல ரீபப்ளிக் இல்ல. பப்ளிக் ஸ்பியர். பப்ளிக்ன்றது கரெக்ட் தான். பட் பப்ளிக் ஸ்பியர். ஓகேவா? சோ ஜெர்கன் ஹேபர்மாஸ் அப்படின்னாலே பப்ளிக் ஸ்பியர். நான் போன கிளாஸ்லயும் கேட்டேன். எனக்கு ஆன்சர் வரல. நான் திருப்பியும் சொல்றேன். பப்ளிக் ஸ்பியர்னா ஒண்ணும் கிடையாது. காஃபி கடை அப்படின்னு சொல்லி. காஃபி கடைன்னு சொல்லும் போதாவது உங்களுக்கு இந்த டேர்ம் ஞாபகம் வரணும். அது ஏன் ஞாபகம் வர மாட்டேங்குன்னு தெரியல. எனக்கு பேப்பர்ல கார்னர்ல எழுதி வச்சு இந்த பாயிண்ட் ரிப்பீட்டடா பாருங்க. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். பப்ளிக் ஸ்பியர் அப்படின்றது டேர்ம் யாரோடது அப்படின்னா ஜெர்கன் ஹேபர்மாஸ். பப்ளிக் ஸ்பியர்னா என்ன அப்படின்னா டீ கடைன்னு சொல்லிட்டேன். டீ கடைக்கும் அந்த வேர்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் ஸ்டில் அது டீ கடை தான். டீ கடை அப்படின்னா என்ன? எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் காமன் இஷ்யூ என்ன சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்கு, தெருல என்ன நடந்துருக்கு, காசிப் பண்றது. இதுதான் வந்து அந்த டீ கடையில நடக்கிற வேலை. அதே தான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல பப்ளிக் ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஹெர்மெனாட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜெர்மன் பிலாசபரை பார்க்குறோம் மார்ட்டின் ஹெடிகர். பட் டேர்ம் காயின் பண்ணது யாருன்னா பியோசார்ட். ஃபாதர் யாருன்னு கேட்டா ஃப்ரெட்ரிக். ஹெர்மெனாட்டிக் சர்க்கிள்ல யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச 2 பேர். ஒன்னு வந்து ஹான்ஸ் ஜார்ஜ், அப்புறம் இன்னொன்று வந்து ஜர்கன் ஹேபர்மாஸ். ஓகேவா? இந்த ஹான்ஸ் ஜார்ஜ்னு சொன்ன தெரியுமா? அவர் யாரு அப்படின்னு சொன்னா அவர் தான் பிலாசபிக்கல் ஹெர்மெனாட்டிக்ஸ் பேசியிருப்பாரு. இது வரைக்கும் பார்த்தது வெறுமனையா ஹெர்மெனாட்டிக்ஸ். பிலாசபிக்கல் ஹெர்மெனாட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா ஹான்ஸ் ஜார்ஜ் கடாமர் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அவரோட ஒரே ஒரு ஒர்க் ட்ரூத் அண்ட் மெத்தட் 1960 பப்ளிகேஷன். ஓகேவா? இவ்வளவுதான் ஹெர்மெனாட்டிக்ஸோட ஸ்டோரி. ஹெர்மெனாட்டிக்ஸ் நான் மொத்தமா ஒரே பேஜ்ல கொண்டு வந்துட்டேன். ஹெர்மெனாட்டிக்ஸ் அப்படின்னா மார்ட்டின் ஹெடிகர். அவரோட ஒர்க் வந்து பீயிங் அண்ட் டைம் 1927. அது கீழ ஒரு கான்செப்ட் பத்தி பேசியிருப்பார். தேசியன் கான்செப்ட். டேர்ம் யார் காயின் பண்ணா அப்படின்னா பியோசார்ட். ஃபாதர் யார் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் ஷெலிங்மர். ஹெர்மெனாட்டிக் சர்க்கிள்ல யாரெல்லாம் வருவா அப்படின்னு சொன்னா மார்ட்டின் ஃபெட்ரிச், டில்தி,
ஹான்ஸ் ஜார்ஜ் கெடாமர், அப்புறம் ஜெர்கன் ஹேபர்மாஸ்ன்னு பார்க்குறோம். ஜெர்கன் ஹேபர்மாஸ் அப்படின்னா டீ கடை, பப்ளிக் ஸ்பியர். பிலாசபிக்கல் ஹெர்மெனாட்டிக்ஸ் அப்படின்னாலே ஹான்ஸ் ஜார்ஜ் கெடாமர், அவர் தான் ட்ரூத் அண்ட் மெத்தட்னு ஒர்க் எழுதியிருப்பார் 1960ல. இதுல உங்களுக்கு கேட்கலாம், அப்ப ஹெர்மெனாட்டிக்ஸ்னு கொடுத்து அப்ப நான் யார் ஆன்சரா சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒன்னு காயின்ட் பைன்னு கேட்டா கரெக்டா போயிருங்க, ஃபாதர்னு கேட்டாலும் கரெக்டா போயிருங்க, இல்ல எதுவுமே கொடுக்காம வெறுமனையா இந்த டேர்ம் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, இஸ் ரிலேட்டட் டு, இல்ல யூஸ்டு டு, இல்ல பாப்புலரைஸ்டு பை அப்படின்னு ரிலேட்டட் அந்த மாதிரி டேர்ம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா யார் ஆப்ஷன்ல இருக்காங்களோ அவங்கள மட்டும் கிளிக் பண்ணுங்க. எல்லாரையும் சேர்த்து ஒரே இடத்துல கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? கிளியரா இது? எஸ் மேம். அதர்ஸ்? Yes, கிளியர்க்கா. இந்த பேஜ் கண்டிப்பா படிக்கணும். சரியா? இதுல எதையுமே ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. பீயிங் அண்ட் டைமும் முக்கியமான ஒர்க், ட்ரூத் அண்ட் மெத்தடும் முக்கியமான ஒர்க். அந்த பீயிங் அண்ட் டைம்ல என்ன கான்செப்ட் பேசுனாங்கன்றது பாயிண்ட், தேசியன் கான்செப்ட் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்மெண்ட் ஃப்ராட். சிக்மெண்ட் ஃப்ராட் அப்படின்னால அவர் எதுக்கு கீழே வருவாருன்னு சொன்னோம்? சைக்கோஅனலிட்டிக்கா. Psychoanalysis. He is a founder of psychoanalysis. ஓகேவா? அவர் வந்து எந்த கண்ட்ரி ரைட்டர் அப்படின்னா ஆஸ்திரேலியன் நியூரோலஜிஸ்ட். He is a ஆஸ்திரேலியன் நியூரோலஜிஸ்ட். இவர் எதுக்கெல்லாம் ஒரு பாப்புலரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரோட டேர்ம்ஸ். ஓகேவா? இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ், ரெப்ரஷன் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட். ஓகேவா? இது எல்லாமே வந்து சிக்மெண்ட் ஃப்ராடோடது. இப்போ நான் வெறுமனே ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன், இவரோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் எதுவும் கொடுக்கவே இல்லை. சரியா? சிக்மெண்ட் ஃப்ராட்னு பார்த்தா ஹீஸ் ஆஸ்திரேலியன் நியூரோலஜிஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சைக்கோ அனாலிசிஸ். சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பேச ஆரம்பிச்சது இல்ல ப்ரொபோன் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சிக்மெண்ட் ஃப்ராட்னு தான் சொல்லுவோம். அப்ப அதுக்கு பேஸ்மெண்ட் ஒர்க்னு ஒன்று இருக்கணும்ல. இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான்ப்பா இப்படி ஒரு விஷயத்தை பீப்புள்ஸ் வந்து பிலீவே பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கணும்ல. அது என்ன ஒர்க் அப்படின்னா இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல வரணும்னா இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ். இதுதான் வந்து பேஸ்மெண்ட் ஒர்க். இதுல இருந்து தான் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ஜான்ராவே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்த ரைட்டர்ஸ் எல்லாம் சைக்கோ அனாலிசிஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? சிக்மெண்ட் ஃப்ராட் தான் என்ன ப்ரூவ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா நம்ம கனவுல வர்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது நம்ம கரெக்டா லேர்ன் பண்ணி அந்த பசில் மாதிரி இருக்கும். அதை நம்ம கரெக்டா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ண வருது அப்படின்ற தாட் தான் சிக்மெண்ட் ஃப்ராட் வருது. பிகாஸ் ட்ரீம்ஸ் டு ஹேவ் சம் ட்ரூத் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிலீவ் பண்ணுவார். ஓகேவா? சிக்மெண்ட் ஃப்ராட் தான் ட்ரீம்ஸை வந்து ஒன்னா சேர்க்க முடியும், அதுலயும் ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாரு. எந்த ஒர்க்கு கீழே இந்த பேஸ்மெண்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் 1899 பப்ளிகேஷன். இயர் மனப்பாடப்பட்டது ஈஸியா இருக்கு, 1899. ஓகேவா? இவர் ஃபர்ஸ்ட் 2 ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது இது குரோனாலஜி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒர்க் எடுத்திருக்கேன். ஆன் அஃபாசியா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1891ல. ஓகேவா? ஸ்டடீஸ் இன் ஹிஸ்டரியா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1895ல. ஓகேவா? இது வந்து யார் கூட சேர்ந்து கோ ஆத்தர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஜோசப் பிரியோரர் அப்படின்னு ஒரு ஆத்தர் கூட சேர்ந்து கோ ஆத்தர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன் அஃபாசிஸ், ஸ்டடீஸ் இன் ஹிஸ்டரியா, இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ், அப்புறம் ஆன் ட்ரீம்ஸ்னு ஒரு ஒர்க் வந்து 1901ல பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ ஆன் ட்ரீம்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, அப்வர்ஜ்ட் வெர்ஷன் ஆஃப் இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ். கிட்டத்தட்ட அதை ரீபப்ளிஷ் பண்ணும்போது வேற ஒரு டேர்ம்ல பப்ளிஷ் பண்ணாங்கன்னு கூட படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் பப்ளிஷ் பண்ணும்போது 1899, அதே கான்செப்டை வேற ஒரு டைட்டில் பப்ளிஷ் பண்ணாரு 1901ல ஆன் ட்ரீம்ஸ் அப்படின்ற டைட்டில் கீழே பப்ளிஷ் பண்ணாரு. ஓகேவா? ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைக்கோபாத்தாலஜி ஆஃப் எவ்ரிடே லைஃப் 1904, டோட்டம் அண்ட் டாபோ அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1913ல. இதுல இம்பார்ட்டன்டான ஒர்க்னா ஃபர்ஸ்ட் 4 ஒர்க் வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க், ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஆன் அஃபாசியா, ஸ்டடீஸ் இன் ஹிஸ்டரியா, இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ், ஆன் ட்ரீம்ஸ். இந்த ஒர்க்ஸ் எல்லாமே அவரோட பிகினிங் ஒர்க் as well as இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பார்க்கலாம். ரிமைனிங் இருக்க 2 ஒர்க்கை ரீட் ஆன் பண்ணிக்கோங்க. இவர் கலெக்ஷன்ஸ் எழுதியிருப்பார், கலெக்ஷன்ஸ் ஆஃப் 4 essays அப்படின்னு சொல்லி. இந்த 4 essays எதுக்கு கீழே பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு ஜேர்னல்ல, இமேகோ அப்படின்ற ஒரு ஜேர்னல்ல இருந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அந்த 4 essaysக்கு கீழே வர 4 ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த ஹாரர் ஆஃப் இன்செஸ்ட், டாபோ அண்ட் எமோஷனல் ஆம்பிவலன்ஸ், அனிமசம், மேஜிக் அண்ட் த ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் தாட்ஸ், த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டோட்டமிசம் இன் சைல்ட்ஹுட். ஓகேவா? இது எதையுமே அவன் நெட்ல கேட்டது கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர் வந்து 4 essays எழுதி வச்சிருக்காரு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பியாண்ட் த பிளஷர் பிரின்சிபல், நெட் கொஸ்டின். ஓகேவா? அப்புறம் ஈகோ அண்ட் த ஈட். ஈகோ அண்ட் த ஈட் அப்படின்னு சொல்லி ஈகோ அண்ட் த ஈட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஆல்ரெடி அவரோட டேர்ம் அப்படின்றது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால ஈகோ அண்ட் த ஈட் அப்படின்னு இங்கோட இதுன்னு அவர் ஒர்க்கும் எழுதியிருக்காருன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் இனஃப். ஸோ கிட்டத்தட்ட இவருக்கு 5 ஒர்க்ஸ் பார்த்திருக்கோம். வாட் ஆர் தேன்னு பார்க்கும்போது ஆன் அஃபாசியா இம்பார்ட்டன்டான ஒர்க், அதான் பிகினிங் ஆஃப் த ஒர்க் as well as டெபியூ ஒர்க்னு பார்க்குறோம். பட் சைக்கோஅனாலிசிஸ்க்கு ஃபவுண்டேஷன் போட்ட ஒர்க் என்னன்னு கேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம் கூடிரணும். ஓகேவா? ஸோ ஆன் அஃபாசியா, ஸ்டடீஸ் இன் ஹிஸ்டரியா, த இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ், அது திருப்பி ஒரு டைட்டில் ஆன் ட்ரீம்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொன்னா பியாண்ட் த பிளஷர் பிரின்சிபல் 1920, ஈகோ அண்ட் த ஈட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இந்த பியாண்ட் த பிளஷர் பிரின்சிபல்ஸ் கீழே தான் அவர் எதை வந்து பர்சானிஃபை பண்ணி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா டெத்தை வந்து பர்சானிஃபை பண்ணி பேசியிருப்பாரு. அந்த டெத்தை தான் நம்ம வந்து மார்வல்ஸ் பார்க்கும்போது தானோஸ்னு ஒரு நேம் வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்களா? அந்த கற்கள் எல்லாத்தையும் அவன் கையில வச்சிருப்பான், அவன் கை ரொம்ப ஆமாக்கா. ஸ்ட்ராங்கா எஸ், அந்த மார்வல். அதுல வர தானோஸ் அவன் வந்து டெத்தை ரெப்ரசென்ட் பண்ணி தான் வருவான். அவன் என்ன நினைப்பான், எர்த் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும், அதனால இவ்வளவு பீப்புள்ஸ் இருக்கக்கூடாது, அதனால பாதி பேர் அழிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு குட் வேல அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் மூவ் பண்ணிட்டு இருப்பான். அதை நம்மளோட ஹீரோஸ் வந்து காப்பாத்துற மாதிரி ஸ்டோரி வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க.
சொல்லியிருப்பாங்க மார்வல்ஸ்ல. ஸோ அவனோட கேரக்டரோட நேம் எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா டெத். அதனால தான் அவரோட நேம் வந்து தானோஸ். ஸோ தானோஸ் அப்படின்றது கிரீக் பர்சானிஃபிகேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா டெத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால தான் அவரோட நேம் வந்து மார்வல்ஸ்ல தானோஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை பத்தி அவர் எதுல பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா பியாண்ட் த பிளஷர் பிரின்சிபல்ல பேசியிருக்காரு. ஈகோ அண்ட் ஈட் அப்படின்னு பார்க்கும்போது இட், ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ மூணுத்தையும் பத்தி இந்த ஈகோ அண்ட் இதுக்கு கீழே தான் பேசியிருப்பாரு. பப்ளிகேஷன் இயர் என்னன்னா 1923. ஸோ 18ல ஸ்டார்ட் ஆகி தலைவர் எது வரைக்கும் எழுதியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. நான் 1891ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1891 அப்படின்னு பார்க்கும்போது ஹார்டியோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஹார்டியோடது. தாமஸ் ஹார்டியோடது. கடைசி 2 ஒர்க்குக்கு தான் நான் இயரே ஒழுங்கா சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் அ ஒர்க்? அதுல கூட ஒரு பேபி பிறக்கும் சாரோன்னு சொல்லிட்டு. Tess of the டெஸ் Medieval. ஆஃப் த டூபர்வெல்ஸ். ஓகேவா? டெஸ் ஆஃப் த டி ஊபர்வெல்ஸ்னு ஏதோ ஸ்டார்ட் ஆகும் ஸ்பெல்லிங் வந்து. டெஸ் ஆஃப் த டூபர்வெல்ஸும் 1891ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். சரியா? ஆன் அஃபாசியா அப்படின்ற சிக்மெண்ட் ஃப்ராடோட ஒர்க்கும் அதில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸ்டடீஸ் இன் ஹிஸ்ட்ரியா, இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ், அகைன் வேற டைட்டில் ஆன் ட்ரீம்ஸ். ரிமைனிங் ஒர்க்ஸ்னு பார்க்கும்போது பியாண்ட் த பிளஷர் பிரின்சிபல், ஈகோ அண்ட் த இட். ஓகேவா? நெக்ஸ்ட் இது நீங்களே மார்க் பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். இதை வச்சு கிளிக் பண்ணுங்க. நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் யாரோடது? அன்பினிஷ்ட் போம் யாரோடது? த லுக்கிங் கிளாஸ் யாரோடது? டு அ ஃப்ரெண்ட் ஃபேர் அவே யாரோடது? நான் குழப்பி குழப்பி தான் கொடுத்துருக்கேன். ஆள் கரெக்டாலாம் இல்ல. நான் தெரியாததுக்கு தான் ஆள் கரெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் யாரோடது? நாளைக்கு நடத்தினேன்ல. தேல் நிசாம் குதிச்சு ஜாக்கியிருக்கா? நிசம் எசேக்கியேலோடது. சரியா? இப்போ உங்களுக்கு அந்த ஒண்ணு தான் தெரியும். ரிமைனிங் இருக்கிற ஒர்க் தெரியாது அப்படின்னா கோ டு த ஆப்ஷன்ஸ். ஸோ ஏ வந்து 4ன்னு கிளிக் பண்ணிட்டீங்க. அப்போ எது ஆன்சரா இருக்கும்? தேர்ட் ஒன் தாங்க. தேர்ட் ஒன் ஆன்சர். இதுல கமலதாசும் சரி, ஏகே ராமானுஜமும் சரி ஆல்ரெடி தெரியும். ஆனா ஏகே ராமானுஜத்துக்கு அவன் தெரிஞ்ச ஒர்க் இந்த வாட்டி கேட்கவே இல்ல. அதனால தான் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல. ஓகேவா? ஸோ ஏகே ராமானுஜமோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா டூ அ ஃப்ரெண்ட் ஃபேர் அவே அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. கமலாதாஸோட ஒர்க் என்ன அப்படின்னா த லுக்கிங் கிளாஸ். அது அவங்களோட ஒர்க் தான். நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். த லுக்கிங் கிளாஸ் வந்து கமலாதாஸோட ஒர்க்னு. அந்த யுனிஸ் டி சோசான்னு கொடுத்துருக்காங்களா, இவங்க வந்து புதுசு. ஓகேவா? அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்களோட ஒர்க் என்னது அப்படின்னா அன்பினிஷ்ட் போம்னு ஒரு டைட்டில் அவங்க ஒர்க் எழுதியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் மேட்ச் த லிஸ்ட். இப்போ இதை நேரா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் வந்து நிசிம் எசேக்கியேல், அன்பினிஷ்டு போம் வந்து யுனிஸ், லுக்கிங் கிளாஸ் வந்து கமலாதாஸோடது, டூ அ ஃப்ரெண்ட் ஃபேர் அவே வந்து ஏகே ராமானுஜமோடது. ஓகேவா? கிளியரா இது? இருக்கா? ஓகேவா? எப்பவுமே ஆன்சரை கண்ணால நேர்ல பார்க்கும்போது மாதிரி தான் ஞாபகம் இருக்கும். அதனால தான் தெரியாத ஒர்க்ஸ் கேட்கறதுக்கு நான் ஆல் கரெக்ட் நேராவே கொடுத்துருவேன். பிகாஸ் யூ ஹேவ் டு see from your eyes அப்படின்றதுனால. ஓகே. யுனிஸ் டி சோசா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா விமன் இன் டச் பெயிண்டிங், 9 இந்தியன் விமன் பாய்ட்ஸ், லேர்ன் ஃப்ரம் த ஆல்மண்ட் லீஃப், அன்பினிஷ்டு போம். இந்த அன்பினிஷ்டு போகும் தான் அவன் நெட்ல கேட்டான். திருப்பி இந்த ஆத்தர் நெட்ல வருவாங்களான்னு கேட்டா தெரியாது. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் கமலாதாஸ். கமலாதாஸ் எந்த இயர்ல born ஆயிருப்பாங்கன்னா 1934ல. இது வரைக்கும் நம்ம கமலாதாஸ கிளாஸ் நடத்தும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் எந்த இயர்ல born ஆயிருப்பாங்க அப்படின்னா 1934ல. ஓகேவா? அப்ப 1924ல யார் born ஆயிருப்பா? யாரா? நிசிம் எசேக்கியேல். நிசிம் எசேக்கியேல். அப்ப 1928ல அவரோட டபுள் நம்பர்ல பாதியா உடைச்சு போட்டா. டூரிஸ்ட் மெக்கா, ரெஸ்டாரண்ட், டோல் ட்ரம்மர்ஸ், கோவா, கேபிட்டிவ்ஸ், பெங்கால் ட்ரிலஜி யார் ஒர்க் இதெல்லாம்? 1928ல யார் born ஆயிருப்பா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ஒர்க்? ஏன் இதுக்கு அமைதியா இருக்கீங்க? இயர் தெரியலனா கூட பரவாயில்ல. இதெல்லாம் யார் ஒர்க்? யாரா? நீங்க சொல்ல வந்த ஆல்பபெட் கரெக்ட். ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். யாரோடது? Asif Kurumbai. ஆசிஃப் குறும்பாய். ஓகேவா? 1924ல நிசிம் எசேக்கியேல் born ஆயிருப்பாரு. 1928ல ஆசிஃப் குறும்பாய் born ஆயிருப்பாங்க. 1942ல யார் born ஆயிருப்பா? நான் ஃபிக்ஷன் ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. இந்தியா அன்பவுண்ட், லாரன்ஸ் சாஹிப், மிரா யாரோட ஒர்க் இதெல்லாம்? நைன்டீன் ஃபார்ட்டி டூல குருச்சரண் தாஸ் born ஆயிருப்பாரு. ஓகே. 1958ல யார் born ஆயிருப்பா? Mahesh Dattani. மகேஷ் தத்தானி வந்து born ஆயிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த 3 ஒர்க் உங்களுக்கு தெரியும். 1905 வந்து மில்க்ராஜ் ஆனந்த், 1906 வந்து ஏகே நாராயணன், சாரி ஆர்கே நாராயணன், அண்ட் 1908 வந்து ராஜாராவ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம புதுசா யார் இந்த கதைக்குள்ள ஆட் ஆன் பண்றோம் அப்படின்னா கமலாதாஸ். கமலாதாஸ் வந்து 1934 34 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. கமலாதாஸ் வந்து ஒரு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்களோட மேரேஜ் லைஃப் சுத்தமா நல்லாவே இருக்காது. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள போட்டு பாடாப்படுத்துவாங்க. இவங்களும் ஒரு விதமான கன்ஃபெஷனல் பாயிண்ட் ஆத்தர்னு கூட நம்ம சொல்லலாம். பிகாஸ் இவங்க வந்து அவ்வளோ ரா கண்டென்ட் கூட ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணிருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள எப்படி பார்த்தாங்க, எப்படி ட்ரீட் பண்ணாங்க, வெறுமனே பிசிக்கல் இன்டிமேசிக்கு மட்டும் எதுக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே ஓப்பனா வந்து கன்ஃபஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கமலாதாச எது கூடயும் சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னா, கன்ஃபெஷனல் பாயிண்ட்ஸ் கூடயும் சேர்த்துப்பாங்க. அந்த இருக்குல்ல, கன்ஃபெஷனல் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி எங்களோட டேர்ம் வந்து ஓகேவா. கன்ஃபெஷனல் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபெஷனல் பாயிண்ட்ஸ் யார் வந்து அதுல வர்ற மேஜர் ரைட்டர்? நான் அமெரிக்கால கேட்கிறேன். சில்வியா பிளாத். சில்வியா பிளாத். சில்வியா பிளாத். சில்வியா பிளாத்தோட ஹஸ்பண்ட் யாரு? டெட் ஹியூக்ஸ். ஓகேவா. அப்போ ஜீன் பால் சார்ட்டரோட ஒய்ஃப் யாரு? அவர் கூட டிக்ளைன் பண்ணிருப்பாங்க. சைமன் டி பாவ் சிமன் டி பாவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் செக்ஷன் ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. 1949ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஜீன் பால் சார்ட்டர் வந்து எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வேண்டான்னு டிக்ளைன் பண்ணிருப்பாரு? 1964 சூப்பர்டா. 1964. இப்ப 1962ல யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா? அவர் கூட டுபாய்ஸ், மைஸ் அண்ட் மவுஸ், தி கிரைம்ஸ் ஆஃப் ராத், டப்ளின் ட்ரிலஜி எழுதியிருப்பாரு அவர் வந்து. தி ஈஸ்ட் ஆஃப் ஈடன் நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். டப்ளின் ட்ரிலஜி டில தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டூ பாய்ஸ் பேட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். டூ மவுஸ் அண்ட் மைஸ் அது வந்து டூ த மவுஸ் ராபர்ட் பர்ன்ஸோட ஒர்க்ல இருந்து டைட்டில் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இவ்வளவு சொல்றேன், யார் ஆத்தர் ஞாபகமே வரலையா? ஜான் ஸ்டெயின்பேக். ஓகேவா. 1962ல யார் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னா ஜான் ஸ்டெயின்பேக். அவரோட ட்ரிலஜியோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா டப்ளின் ட்ரிலஜி. டப்ளின் ட்ரிலஜி. நான் சொல்ற ஒர்க்ஸ் ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா கோ டு த கூகுள் சர்ச் த ஸ்பெல்லிங். டப்ளின் ட்ரிலஜி ஜான் ஸ்டெயின்பேக் ஓடது. அவர் 3 ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த 3ஐயும் நிறைய தடவை நெட்ல கேட்டுட்டேன். அது எல்லாமே இயரோட தெரியணும். ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டடி. ஓகேவா. டப்ளின் ட்ரிலஜி. இப்போ கெட்டிங் பேக் டு கமலாதாஸ். கமலாதாஸ் எந்த இயர்ல born ஆயிருப்பாங்க? 1934. இவங்களோட பேக்ரவுண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவங்க ஹஸ்பண்ட் உங்களை பாடாப்படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனால வெளியில வந்துருவாங்க அப்படின்ற கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா கீழ இருக்க ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். சரியா. ஷீ இஸ் a லீடிங் மலையாளம் ஆத்தர். அவங்களோட பெண் நேம் என்ன அப்படின்னா மாதவி குட்டி. ஷீ இஸ் a victim of patriarchal society. இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு மேரிட்டல் லைஃப் ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லிட்டு. இவங்கள நோபல் பிரைஸ்க்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. எந்த இயர்ல? 1984. பட் 1984ல யார் வாங்கிட்டு போயிருப்பா அப்படின்னா ஒரு செக்கோஸ்லோவியன் ரைட்டர் வாங்கிட்டு போயிருவார். ஜெரோசோ சைஃப்ராட் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. இது தேவையில்லாத பாயிண்ட் தான். பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து நோபல் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க கமலாதாச. ஆனா அந்த வருஷம் அவார்டை யார் வாங்கிட்டு போனா அப்படின்னு சொன்னா அந்த செக்கோஸ்லோவியன் ரைட்டர் வந்து வாங்கிட்டு போயிருவாரு. இவங்க அவார்டு வாங்கியிருப்பாங்க. எந்த ஒர்க்குக்கு அப்படின்னு சொன்னா கலெக்டட் போம்ஸ்க்கு அவார்டு வாங்கியிருப்பாங்க. எந்த இயர்ல? 1985. ஓகேவா. அவார்டு வாங்கின ஒர்க்கு நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். ஆர்கே நாராயணன் எதுக்கு வாங்கியிருப்பாரு? கைடு. எந்த இயர்ல மேம் பப்ளிஷ் ஆகி எந்த இயர்ல அவார்டு வாங்கியிருக்கோம்? 58ல பப்ளிஷ் ஆகி 60 அவ்வளவுதான். 58ல பப்ளிஷ் ஆகி 60ல அவார்டு வாங்கியிருக்கோம். சர்பண்ட் அண்ட் தி ரோப் எப்போ பப்ளிஷ் ஆகி எப்போ அவார்டு வாங்கியிருக்கோம்? 1960 publication. 17 1960. இந்தியன் ரைட்டர் 17க்கு போவே மாட்டாங்க. 1960 தான் மேம் சொல்றேன். 1960ல பப்ளிஷ் ஆகி எப்போ அவார்டு வாங்கியிருக்கோம்? 61க்கு அடுத்த வருஷம் 64 61 இல்ல 64. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? ஓகேங்க. மாத்திக்கோ. ஓகேவா. 61 கிடையாது 64 அவ்வளவுதான். சோ எங்களோட தீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெமினைன் சென்சிபிலிட்டி, சப்ரஷன் ஆஃப் த ஃபெமினைன் மேல் டாமினன்ட் சொசைட்டி, கன்ஃபெஷனல் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. இது எல்லாமே அவங்களோட தீம்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். சோ இவங்களோட ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா சம்மர் அட் கல்கட்டா. சோ இவங்க வந்து ஆல்ரெடி அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நிறைய பேசுவாங்கன்னு சொல்லிட்டோம். சோ இவங்களோட கதையும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் வரப்போகுது. கல்கட்டால இவங்களோட கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. கல்கட்டால என்ன சீசன் அப்படின்னா சம்மர். ஓகேவா. கல்கட்டா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆஃப்டர் த கல்கட்டான்னு கூட ஒரு ஒர்க் வரும். அது வேற ஒரு ஆத்தர் வருது. சோ சம்மர் இன் கல்கட்டான்னு தெளிவா பிடிச்சுக்கோங்க. சீசன் என்ன அப்படின்னு சொன்னா சம்மர் இன் கல்கட்டா அப்படின்னு இவங்களோட ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. இவங்களோட ஒர்க்ஸ் வந்து போய்ட்ரி கலெக்ஷனா இருக்கும். ஓகே. ஒரு டைட்டில் கீழே ஒரு 4-5 ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த 4-5 ஒர்க்லயும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப வெறுமனே டைட்டில் மட்டும் படிச்சா பத்தாது. அந்த டைட்டிலுக்கு கீழே அவங்க என்னென்ன ஒர்க் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் படிக்கணும். சரியா. சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து சம்மர் இன் கல்கட்டா எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1965ல இவங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ சம்மர் இன் கல்கட்டாக்கு கீ அடுத்த ஒர்க் அப்படி பார்க்கும்போது அந்த இன்ட்ரோடக்ஷன் அது கீழே பப்ளிஷ் ஆனது. ஓகேவா. சோ கல்கட்டால இருக்காங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறாங்க. ஓகேவா. யாரை பத்தி அப்படின்னா கமலாதாஸ் பத்தி, அவங்களோட லைஃப் பத்தி இஸ் கோனா கிவ் அ இன்ட்ரோடக்ஷன். அப்ப இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வெறுமனே அவங்கள பத்தி மட்டும் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. இதுல எதையுமே டிஃபென்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ரைட்டிங் இன் இந்தியன் இங்கிலீஷ். ஓகேவா. ரைட்டிங் இன் இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னா நான் ஏன் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதணும், இங்கிலீஷ்ல நான் ஏன் ஒர்க்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பெட்ராக்கியல் சொசைட்டி பத்தி இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ்குள்ள பேசியிருப்பாங்க. ஷீஸ் அன் இந்தியன். ஓகேவா. ஆனா எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னா மலபார்ல பிறந்திருப்பாங்க. மலையாளம் கேரளா அப்படின்னாலே கேர்ள்ஸ் எல்லாம் ஒயிட்டா இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து பீப்புள்ஸ்க்கு இருக்கு. பட் ஷீ இஸ் பிரவுன் இன் கலர். ஓகேவா. சோ அதை பாயிண்ட் இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தென் இதுல எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா ஸ்பீக்ஸ் ஆஃப் 3 லாங்குவேஜஸ். 3 லாங்குவேஜஸ்னா இங்கிலீஷ், மலையாளம் அண்ட் ட்ரீம் இன் ஒன். ட்ரீம் லாங்குவேஜ் அப்படின்னு அவங்க ஒரு லாங்குவேஜ் சொல்றாங்க. அதனால ட்ரீம் இன் ஒன் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ ட்ரீம் அப்படின்றது
அப்படின்றது ஓன் யூனிவர்சல் லாங்குவேஜ். ஓகேவா? நம்மளோட ஓன் லாங்குவேஜ் தான் ஓன் யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு அவங்க இதுல மென்ஷன் பண்றாங்க. சோ பீப்பிள்ஸ் எல்லாரும் அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இங்கிலீஷ் அப்படின்றது அவங்கள பொறுத்தவரை கொலோனியல் லாங்குவேஜ். வெளியில இருந்து ஒருத்தன் நம்மள சப்ரஸ் பண்ண வந்தான். அவன் சில விஷயங்கள அந்த இடத்துல விட்டுட்டு போனா, அத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற தாட் தான் கமலா தாஸோடது. வெஸ்டர்ன் கல்ச்சரா இருக்கலாம், இல்ல அவனோட இங்கிலீஷா இருக்கலாம், இல்ல அவன் ஃபாலோ பண்ண எத்திக்ஸோ, பிரின்சிபல்ஸோ வாட்டெவர் இட் மே பி. அத எவனோ ஒருத்தன் விட்டுட்டு போனது. அத ஏன் நான் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட தாட். ஓகேவா? சோ ஆன் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது வெறுமனே அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் கிடையாது. இதுல எத பத்திலாம் பேசியிருக்காங்கன்றது தெரியணும். இந்தியன் இங்கிலீஷ் பத்தி பேசியிருக்காங்க, பேட்ரியார்கல் சொசைட்டி பத்தி பேசியிருக்காங்க. ஈவன் அவங்க கலர பத்தி கூட பேசியிருக்காங்க. ஷீ இஸ் நாட் ஒயிட், ஷீ இஸ் பிரவுன் அப்படின்றத ஸ்பீக்ஸ் ஆஃப் 3 லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் இங்கிலீஷ நான் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஆன் இன்ட்ரோடக்ஷன் கீழ எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் இதுக்கு இவ்ளோ டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஆன் இன்ட்ரோடக்ஷன் குடுத்து கீழ ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. அந்த 5 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்ன்னு கேட்டிருந்தாங்க. கீழ ஆப்ஷன்ஸ் குடுத்ததுனால இது கீழ எத எத பத்தி பேசியிருந்தாங்கன்னு தெரிஞ்சா தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ நம்மளால கரெக்ட்டா கிளிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ சம்மர் இன் கல்கட்டா. கல்கட்டால இருக்காங்க. சம்மர் மாசத்துல இன்ட்ரோடக்ஷன் குடுக்க போறாங்க அவங்கள பத்தி. எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா கல்கட்டால இருக்காங்க. ஆனா எந்த வீட்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பாட்டியோட வீட்ல இருக்காங்க. சோ மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். ஓகேவா? பாட்டியோட வீடு. பாட்டி வீடு அப்படின்னாலே மெஜாரிட்டி அங்க கேட் இருக்கும். அதனால சன்ஷைன் கேட் அப்படின்றது அவங்களோட வொர்க். ஓகேவா? இதுதான் ஓப்பனிங்கோட ஸ்டோரி. சம்மர் இன் கல்கட்டா, ஆன் இன்ட்ரோடக்ஷன், மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், அப்புறம் த சன்ஷைன் கேட் அப்படின்னு பாக்குறோம். மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் அப்படின்றப்ப இவங்களோட ஆன்செஸ்ட்ரல் ஹோம் எங்க இருக்கும் அப்படின்னா மலபார்ல இருக்கும், கேரளால. அவங்களோட கிராண்ட் மதர் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஈவன் அந்த வீடு கூட அந்த கிரீஃப் வந்து ஷேர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு பர்சன் அந்த வீட்ல இருந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவுகள் அந்த வீட்ல அப்படியே தான் இருக்கும். அவங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு தாட்டும் இருக்கும். அப்போ அவங்க மட்டும் ஃபீல் பண்ணல. அவங்க மட்டும் மோன் பண்ணல. அந்த வீடும் சேர்ந்து என் கூட மோன் பண்ணுச்சு அப்படின்றது தான் இந்த மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ்க்கு கீழ அவங்க பேசியிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் சன்ஷைன் கேட். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து தி டான்ஸ் ஆஃப் எனோச். இதே மாதிரி டான்ஸ் ஆஃப் எனோச் அப்படின்னு பார்க்கும்போது டான்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னு பார்த்திருப்போம். யாரோடது டான்ஸ் ஆஃப் த மேன்? யாரோடது? டான்ஸ் லைக் அ மேன். ஐம் சாரி. டான்ஸ் லைக் அ மேன் யாரோடது? டக்குன்னு வரும்னு நினைச்சேன். டான்ஸ் லைக் அ மேன். பையன் மாதிரி ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல. வயசுக்கு தகுந்தாப்புல ஆடு. 1989ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அவங்களோட வயசு வந்து 89ன்னு சொல்லிக் குடுத்தேன். அவங்களோட 2 வொர்க் கூட 1998ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 2 மகேஷ் மகேஷ் தத்தானியா? தத்தானிகா. மகேஷ் தத்தானி. ஓகே. ரிவைஸ் பண்ணுங்க. 2 நாள் கேப் விட்டதுனால அப்படியே விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. சோ மகேஷ் தத்தானி அப்படின்னு பார்த்தோம். மகேஷ் தத்தானி 1958ல பார்ன் ஆயிருப்பாங்க. அவங்களோட வொர்க் தான் டான்ஸ் லைக் அ மேன்னு பார்த்தோம். ஓகேவா? இங்க வந்து டான்ஸ் ஆஃப் த எனோச் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ எனோச் அப்படின்னு சொல்லி பார்த்தா டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் இந்த இடத்துல எனோச்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ சன்ஷைன் கேட் வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் டான்ஸ் ஆஃப் த எனோச். அப்புறம் அவங்களோட அதர் வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன் லவ், வின்டர், டூ ஏர்லி த ஆட்டம் சயின்ஸ், த எண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங். கிட்டத்தட்ட 3 சீசனும் பார்த்தாச்சு. ஓப்பனிங்ல சம்மர் சீசன் பார்த்தோம். அதுக்கப்புறம் லவ் பார்த்தோம். அப்புறம் வின்டர், அப்புறம் ஆட்டம் சீசன், ஸ்ப்ரிங் சீசன். இது எல்லாமே வந்து அவங்களோட வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? இவங்களோட ரிமைனிங் வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல இருந்து தனியா த ஃப்ரீக்ஸ், தி டெசண்டன்ட்ஸ், தி ஓல்ட் பிளே ஹவுஸ் அண்ட் அதர் போம்ஸ், மை ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃப்ரீக் அப்படின்றது யார பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட தான் வந்து ஃப்ரீக்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஷீ கால்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் ஃப்ரீக். நீங்க டைட்டில் கொடுத்து இந்த இடத்துல ஃப்ரீக்ன்னு சொல்லி அவங்க யார பத்தி பேசினாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கூட்டிருப்பாங்க. அங்கிள், ஃப்ரெண்டு, பிரதர்ன்னு எல்லாமே கேட்டிருக்கலாம் மேபி. பட் அது யார பத்தி பேசினாங்க? அவங்க ஹஸ்பண்ட பத்தி பேசினாங்க. ஓகேவா? அவங்க ஹஸ்பண்ட் தான் ஓல்ட் அண்ட் அக்லி அப்படின்னு சொல்லி மீன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த போம் வந்து எத பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட மேரேஜ் லைஃப் பத்தி பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல லவ்வே சுத்தமா இருக்கவே இருக்காது. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஓல்டு காய் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து எத பார்த்து அட்ராக்ட் ஆனாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் தான் அட்ராக்ட் ஆனாங்களே தவிர அவங்களோட இன்னர் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்க மதிக்கவே இல்ல. ஆஸ் வெல் அஸ் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்னையே மொத்தமா சப்மிசிவா இல்ல மொத்தமா நான் சப்மிட் தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் த ரீசன் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. சோ தட் இஸ் த போம் கால் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்புறம் டெசண்டன்ட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அதுக்கு கீழ 4 ஒர்க் வரும். அந்த 4 ஒர்க் தான் நமக்கு நெட்ல கேட்டிருந்தாங்க. த லுக்கிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ டெசண்டன்ட்ஸ் அப்படின்றது அவங்களோட டைட்டில். 1967ல அந்த போம் கலெக்ஷன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது கீழ வந்து போம்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தா த லுக்கிங் கிளாஸ், த மேகோட்ஸ், த சப்ஸ்டிடியூட், கான்ஃபிகரேஷன் அப்படின்ற அந்த 4 ஒர்க்குமே அவங்களோடதுன்னு பார்க்குறோம். அப்புறம் ஓல்டு பிளே ஹவுஸ் அண்ட் அதர் போம்ஸ் வந்து 1973ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல ஸ்டோன் ஏஜ், கினோ அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அடுத்தது மை ஸ்டோரி. மை ஸ்டோரி வந்து 1976ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க். ஒரிஜினலா எதுல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா மலையாளம்ல எழுதியிருப்பாங்க. சோ நான் தமிழ்னு சொல்லிட்டேன். அவங்க ஏன் இங்கிலீஷ்ல எழுதணும்னு கேள்வி கேட்டது என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏன் இங்கிலீஷ்ல எழுதணும்? என்னோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல நான் எழுதிட்டு போயிரலாம். அப்ப அவங்களுக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா மலையாளம். எனக்கு நேட்டிவ்னா தமிழ். பட் அவங்களுக்கு என்னது? மலையாளம். அப்ப மலையாளம்ல தான் அவங்க ஒரிஜினலா மை ஸ்டோரி அப்படின்ற ஸ்டோரி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மலையாளம்ல என்ன டைட்டில் அப்படின்னா எந்த கதை அப்படின்றது தான் மை ஸ்டோரியோட டைட்டில். சரியா? சோ இப்ப யார பார்த்துட்டு இருக்கோம்னா கமலா தாஸ். அவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னா 34.
அவங்களோட பெண்ணை வந்து மாதவி குட்டின்னு பார்த்தோம். அவங்கள வந்து ஒரு விக்டிமா தான் நம்ம பார்க்குறோம். பேட்ரிக்கல் சொசைட்டி கீழ நோபல் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பாங்க 1984 அப்படின்னு பார்க்குறோம். அவங்க எந்த ஒர்க்குக்கு அவார்ட் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கலெக்டட் போம்ஸ் 1985 பப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சம்மர் இன் கல்கட்டா. கல்கட்டால சம்மர் சீசன்ல கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரோடக்ஷன் குடுக்க போறாங்க. அவங்க எங்க தங்கியிருக்காங்க அப்படின்னா கிராண்ட் மதர் வீட்ல தங்கியிருக்காங்க. அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா கேட் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் டான்ஸ் தி டான்ஸ் ஆஃப் எனோச். ஓகேவா? அவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன் லவ் லவ் வந்து வின்டர் சீசனு அப்புறம் ஆட்டம் ஸ்ப்ரிங் எல்லா சீசனும் இந்த இடத்துல வந்துருச்சு. அப்புறம் ஃப்ரீக்ன்றது யாரை பத்தி பேசுறாங்கன்னா ஹஸ்பண்ட் பத்தி பேசுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த மூணுமே நம்ம தரவு தான் பண்ணணும். தி டெசண்டன்ஸ், லுக்கிங் கிளாஸ், மேகட்ஸ், சப்ஸ்டிடியூட், கான்ஃபிகரேஷன். ஓல்டு பிளே ஹவுஸ்ல வந்து ஸ்டோன் ஏஜ், கினோ, மை ஸ்டோரின்றது எந்த கதை மலையாளம் எழுதுனாங்க. தட் இஸ் ஆல்சோ ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் 1976ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பாக்குறோம். கிளியரா ஓப்பனிங்? Yeah, ma'am. கிளியர். அவங்களோட அதர் போம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த சூசைட்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. அப்புறம் அண்ணாமலை போம்ஸ், ஒன்லி சோல்ஸ் நோ ஹவு டு சிங், மை மதர் அட் 66. ஓகேவா? த சூசைட், அப்புறம் த அண்ணாமலை போம்ஸ், ஒன்லி சோல்ஸ் நோ ஹவு டு சிங், மை மதர் அட் 66. த சூசைட்னு பார்த்தோம். நீங்க சில்வியா பிளாத் கிட்ட போயிடாதீங்க. பிகாஸ் அவங்களும் சூசைட்னு ஒரு போம் எழுதியிருப்பாங்க. இது வந்து த சூசைட். ஓகேவா? இதுல சூசைடுன்றது கமலாதாஸ் அவங்களோட உயிரை எடுத்துக்கணுன்ற தாட்ல எந்த போமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இதுல எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் ஒரு தாட். ஓகேவா? அது சூசைட் அப்படின்ற ஒரு எண்ணமே அந்த விமனுக்கு வந்து வரவே கூடாது. அதுல இருந்து நமக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்றது தான் த சூசைட்னு பேசிடுவாங்க. பட் சில்வியா பிளாத்தோட ஒர்க் அப்படி இருக்காது. அவங்க ஏன் வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ற மாதிரி சில்வியா பிளாத் ஒர்க் எழுதியிருப்பாங்க. இது வந்து கமலதாசோட ஒரு போம் த சூசைட்னு பாக்குறோம். அப்புறம் அண்ணாமலை போம்ஸ், ஒன்லி சோல்ஸ் நோ ஹவு டு சிங், மை மதர் அட் 66. ஓகேவா? இவரோட ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா பத்மாவதி அண்ட் ஹேர்லாட் அப்படின்னு பாக்குறோம். நாவல் வந்து ஆல்பபெட் ஆஃப் லிஸ்ட் 1977 பப்ளிகேஷன். ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட். உங்களுக்கு ஒரே ஒரு நாவல் தான் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே போம். ஸோ ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட் வந்து அவங்களோடது 1977. 1977ல ஆர்கே நாராயணனோட என்ன ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 7. அப்ப என்ன வரும்? அங்கிட்டும் இங்கிட்டும் ஒண்ணு அடிச்சாங்கன்னு சொன்னேன்ல. இந்த பெயிண்டிங்கா? தி பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ். ஓகேவா? தி பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒர்க்கும் 1977 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இவங்களோட ஒரே ஒரு நாவல் ஆல்பபெட் ஆஃப் லஸ்டும் 1977 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்து திருப்பி ஒரு தடவை சொல்லுவா என்ன பாடம்? போதும். அடுத்தது ஏகே ராமானுஜம். ஏகே ராமானுஜம் நேம கேள்விப்பட்டுட்டே இருந்திருப்போம். ஸோ ஏகே ராமானுஜம் வந்து 1929ல born ஆயிருப்பாங்க. இவரும் ஒரு ட்ரியோக்குள்ள தான் வருவாரு. இவரோட ரிமைனிங் ஆத்தர்ஸ் 2 பேர் யாரு அப்படின்றத இந்தியன் ரைட்டிங் நான் ரிவைஸ் பண்ணும்போது பண்றேன். இப்ப நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தவங்க மட்டும் பர்டிகுலரா ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஏகே ராமானுஜம் இவங்க எந்த இயர்ல born ஆயிருப்பாங்கன்னா 1929. நிசிம் எசிகேலுக்கு மறு இயர்ல ஏகே ராமானுஜம் வந்து born ஆயிருப்பாரு. ஓகேவா? ஏகே ராமானுஜமும் சரி, இந்த இடத்துல பி லால்னு ஒருத்தர் ரைட்டர் வருவாரு. பி பி. லால். ஓகேவா? அவரும் 1929ல தான் born ஆயிருப்பாரு. பி. லாலும். ஓகேவா? இவங்க 2 பேருமே 1929. இப்ப இன்னைக்கு 2 பேர புதுசா படிச்சிருக்கோம். கமலாதாஸ்க்கு வயசு என்ன அப்படின்னா 34ன்னு சொன்னேன். ஏகே ராமானுஜம் வந்து 1929 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஏகே ராமானுஜம் பத்தி ஓப்பனிங் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் குடுத்து இந்த லைன்ஸ் வந்து யார இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டுட்டான். என்ன அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தா, ஹி இஸ் அ ஆத்தர், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் பிளேரைட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்டா குடுத்திருந்தான். தென் அவர் வந்து லிங்குஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு பியூன்ல. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்ட மட்டும் குடுத்து இந்த 3 பாயிண்ட் எந்த ஆத்தரை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டான். நெட் கொஸ்டின். அது வந்து ஏகே ராமானுஜம் அது வந்து மீன் பண்ணுது. ஓகேவா? சோ ஏகே ராமானுஜம் இஸ் இந்தியன் poet, scholar, author and translator and playwright. Born in Mysore, studies linguistic in Pune and did PhD in Indian University. ஓகேவா? என்ன சொல்லி குடுத்துட்டு இருப்பாரு? எங்க சொல்லி குடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல அவர் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு எந்த லாங்குவேஜ்லாம் எழுதுவாரு அப்படின்னா இங்கிலீஷ்லயும் எழுதுவாரு, கன்னடாலயும் எழுதுவாரு. இவரோட போம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹிந்தோ போம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1976ல வாங்கியிருப்பாரு. தென் இவர் சாகித்ய அகாடமி அவார்டு எந்த இயர்ல வாங்கியிருப்பாருன்னா 1999ல என்ன ஒர்க்குக்கு அப்படின்னு சொன்னா கலெக்டட் போம்ஸ். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கலெக்டட் போம்ஸ் யாருக்கும் பார்த்தோம்ல. பார்த்தோமா இல்ல எனக்கு தான் அப்படி தோணுச்சு. அந்த இருக்குல்ல. பாருக்கா அந்த மேல 2 உள்ளதா? பேர் வந்து கமலதாஸ். கமலாதாஸ். ஓகேவா? 2 பேர் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. 2 பேருமே கலெக்டட் போம்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இவங்களும் அதே டைட்டில் வச்சிருக்காங்க. அவங்களும் அதே டைட்டில் வச்சிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கமலாதாசும் கலெக்டட் போம்ஸ் அப்படின்ற டைட்டில் தான் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. ஏகே ராமானுஜமும் கலெக்டட் போம்ஸ் அப்படின்ற டைட்டில் தான் அவார்டு வாங்கியிருக்காங்க. பட் 2க்கும் இயர் மட்டும் தான் வித்தியாசம். இவங்க வந்து 1985ல வாங்கியிருக்காங்க. அவர் வந்து 1999ல வாங்கியிருக்காரு. ஓகேவா? 1999ல வாங்கியிருக்காரு கலெக்டட் போம்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு. புரிஞ்சுச்சா இல்ல குழப்பறேனாடா? புரியுதுக்கா. ஓகே. இப்ப 2 பேரும் சாகித்ய அகாடமி அவார்ட் ஒரே டைட்டில்ல வாங்கியிருக்காங்க. கலெக்டட் போம்ஸ், கலெக்டட் போம்ஸ். கமலாதாஸ் வந்து 85ல வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து 1999ல வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கிறோம். ஏகே ராமானுஜம். ஏகே ராமானுஜம் எந்த இயர்ல born ஆயிருப்பாருன்னு சொன்னேன்? 19 1924ல வந்து நிசிம் எசேக்கியேல் வாங்கியிருப்பாரு. 1928ல வந்து ஆசிஃப் குருபாய் வாங்கியிருப்பாங்க. அப்ப இவங்க என்ன இயர்ல வாங்கியிருப்பாங்க? 1920
9 அவ்வளவுதான். ஓகே. 1929ல பி. லாலும் சரி, இவங்களும் சரி ஒரே மாரி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரே வருஷத்துல பொறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ 1929 ஓகே. ஸோ ஏ.கே. ராமானுஜமோட ஓப்பனிங் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டேன். அவர் டிரான்ஸ்லேட்டர்ன்ற பாயிண்ட். அவர் பிஹெச்டி எந்த யூனிவர்சிட்டில பண்ணாரு? பூனே வந்து எந்த யூனிவர்சிட்டில படிச்சிட்டு இருந்தாரு? இது எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? அவர் என்ன லாங்குவேஜ்ல எழுதிருவாரு? இங்கிலீஷ் அண்ட் கன்னடா. மலையாளம் அப்படின்னு வந்தா கமலா தாஸ். ஓகேவா? குரூப் ஆஃப் போம்ஸ் என்னன்னு கூடுவானா ஹிந்தோ போம்ஸ்னு பார்த்தோம். பத்மஸ்ரீ வந்து 1976ல வாங்கியிருப்பாங்க. தென் சாகித்ய அகாடமியோட வந்து 1999ல வாங்கியிருப்பாங்க. என்ன ஒர்க்குக்கு அப்படின்னா கலெக்டர் போம்ஸ்னு பார்த்தோம். ஸோ இவரோட ஒர்க்கை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த இது நான் தான் எடுத்தேன். ஸோ ஸ்ட்ரைடர்ஸ் அப்படின்னு சொன்னா ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? ரைடர்ஸோட வீல் வந்து எப்படி இருக்கும்? சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நான் பைக் ஓட்டிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். பைக் ஓட்டணும் இல்ல மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த பைக்கோட வீல் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப சுத்தும் போது எப்படி தெரியும் அப்படின்னா 6 வந்து அப் அண்ட் டவுன்ல மேல மேல கீழே கீழே போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால இவரோட ஸ்ட்ரைடர்ஸ் அப்படின்ற ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1966. ஓகேவா? அதாவது பைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பைக்கோட சக்கரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சக்கரம்னாலே 6 ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைடர்ஸ் அப்படின்றத ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 1966 பப்ளிகேஷன். இவரோட அதர் போம்ஸ் அந்த ஸ்ட்ரைடர்ஸ் கீழே பப்ளிஷ் ஆன ஒர்க் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா லுக்கிங் ஃபார் த கசின் இன் அ ஸ்விங் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு தான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா ஒரு ரைடர் வந்து பைக்ல வந்து இறங்கிட்டு வீட்டுக்குள்ள போகாம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னா யாரோ வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான். அது யாரு அப்படின்னு சொன்னா கசின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஸ்விங்ல உட்காந்து ஆடிட்டு இருக்கான். ஓகேவா? சோ ரைடர் பைக்ல வரான். வீட்டுக்குள்ள வரவும் யாரை பாக்குறான் அப்படின்னு சொன்னா கசினை வந்து ஸ்விங்ல பாக்குறான். ஓகேவா? அதை பார்த்துட்டு செவுத்துல ஒரு போர்ட்ரேட் ஒட்டி இருக்கு. அது வந்து ஒரு போட்டோ. ஓகேவா? அது வந்து ஒரு செல்ஃப் போர்ட்ரேட். ஒரு படம் வந்து அதுல ஒட்டி இருக்கு. அந்த படத்தை பாக்குறான். அந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ரிவர் இருக்கு. அந்த படத்துல ஒரு இமேஜ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரிவர் வந்து ஓடுற மாதிரி இருக்கு. அது என்ன ரிவரை பத்தி பேசுது அப்படின்னா வைகை ரிவரை பத்தி. ஓகேவா? அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சிட்டி ஆஃப் மதுரையில இருக்கு. ஓகே. ரிவர் அப்படின்னு சொன்னா வைகையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் ஹுக்குலிகா ஹூவில்லா அப்படின்றது அந்த ரிவரோட நேம். நான் வந்து ரிவர் அப்படின்றத உண்மையாவே அந்த ரிவர் அப்படின்ற ஒர்க்குள்ள எதை பத்தி பேசினாங்கன்னா வைகை ரிவர். இப்ப நம்ம குரோனாலஜி மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரியா? குரோனாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து அவன் பைக்ல வந்தான். ரைடர்ஸ்னு சொன்னேன். உள்ள என்ட்ராவும் வீட்டுக்குள்ள யார் புதுசா வந்திருக்கான்னு பார்ப்போம். அப்ப யார் வந்திருக்கான கசின் வந்து ஸ்விங்ல நின்று ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் செவத்துல ஒரு போர்ட்ரேட் இருக்கு. செல்ஃப் போர்ட்ரேட். அந்த போர்ட்ரேட்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவரோட நேம் என்னன்னா ஹுக்குலிகா ஹூவில்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். சரியா? சோ ரிவரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ஹுக்குலிகா ஹூவில்லா. அதோட இங்கிலீஷ் ஒர்க் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா நோ லோட்டஸ் இன் த நாவல் அப்படின்றது அதோட இங்கிலீஷ் டைட்டில். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி கிளியரா இல்ல திருப்பி சொல்லவா? கிளியர் தான்க்கா. ஸ்ட்ரைடர்ஸ் அப்படின்றது ரைடர்ஸ்னு சொன்னேன். அவன் சக்கரம் வந்து 1966 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகேவா? அவன் கசினை பாக்குறான். ஸ்விங்ல இருக்காங்க. ஒரு போர்ட்ரேட் இருக்கு. அதுல ரிவர் பாக்குறான். அந்த போர்ட்ரேட்ல ஒரு ரிவரோட பிக்சர் இருக்கு. அது ரிவரோட நேம் என்ன அப்படின்னா ஹுக்குலிகா ஹூவில்லா. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது நோ லோட்டஸ் இன் த நேவல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ வீட்டுக்குள்ள வரவுமே நம்ம எப்பவுமே நம்ம அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் தேடுவோம். இதே மேரிடா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபை தேடுவாங்க. சோ ரிலேஷன் அப்படின்றது தான் அடுத்த ஒர்க். சோ ரிலேஷன் அப்படின்ற இந்த கலெக்ஷனுக்குள்ள ஒரு ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். லவ் போம் ஃபார் அ ஒய்ஃப். ஓகேவா? என்ன ரிலேஷன் அப்படின்னா ஒய்ஃப் அப்படின்றது தான் ரிலேஷன். சோ ரிலேஷன் 1971 லவ் போம் ஃபார் அ ஒய்ஃப். அப்போ ஒய்ஃபை பார்த்தா அவன் கிண்டலா என்ன பண்றான்னா சமஸ்காரம் வைக்கிறான். சமஸ்காரம்னா கும்பிடு போடுவோம்ல. சோ சமஸ்காரம் அப்படின்றது அந்த ஒர்க். ஓகேவா? அடுத்த ஒர்க். அப்புறம் அவன் அகைன் அவன் ஒய்ஃபை பாக்குறான். சோ செகண்ட் சைட். சோ இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி. சோ 2 ஸ்டோரி பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து அவன் பைக்ல உள்ள வரான். உள்ள வரவும் அவன் கசின் வந்து ஸ்விங்ல ஆடிட்டு இருக்காங்க. சைடுல திரும்பி பார்த்தா ஒரு போர்ட்ரேட் இருக்கு. அந்த போர்ட்ரேட்ல ரிவர் ஓடிட்டு இருக்கு. அந்த ரிவர் வந்து என்ன ரிவர் அப்படின்னா ஹுக்குலிகா ஹூவில்லா அப்படின்னு பாக்குறோம். வீட்டுக்குள்ள வந்து யார் தேடுவோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன் யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னு பார்ப்போம். சோ ரிலேஷன் தென் ஒய்ஃப் லவ் போம் ஃபார் அ ஒய்ஃப். ஒய்ஃபை பார்த்து சமஸ்காரம் பண்றான். அப்புறம் செகண்ட் சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி கிளியரா? இவரோட ரிமைனிங் கிளியர். போம்ஸ் அப்படியே தான் படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிச்சுவரி அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க இறந்ததால எலிஜின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஆர்பிச்சுவரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் அ கிரேட் ஹவுஸ். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் அ கிரேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நோ ஃபிஃப்த் மேன் அப்புறம் ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ் அப்புறம் த லாஸ்ட் ஆஃப் த பிரின்சஸ் எக்காலஜி ஆன் த டெல்லி சுண்டைல் அப்புறம் ஸ்னேக்ஸ் டு அ ஃபேர் அவே ஃப்ரெண்ட். இதுதான் கடைசி. டு அ ஃபேர் அவே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து நம்ம புதுசா படிக்கிறோம். ஸோ ஆர்பிச்சுவரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆர்பிச்சுவரி அப்படின்னா ஒருத்தவங்களோட டெத். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. எந்த வீட்ல அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய வீட்ல. ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன் ஆன் அ கிரேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ இருக்கிற ஒரு மனுஷங்க வந்து குறைஞ்சிட்டாங்க. ஸோ நோ ஃபிஃப்த் மேன். 5வது ஒருத்தங்க வந்து குறைஞ்சிட்டாங்க. பிகாஸ் இறந்துட்டாங்க. ஆர்பிச்சுவரி கிரேட் ஹவுஸ் நோ ஃபிஃப்த் மேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்புறம் மதரு பிரின்சஸ் ஆஃப் மதர்ஸ் த லாஸ்ட் ஆஃப் பிரின்சஸ் அப்புறம் எக்காலஜி ஆன் த டெல்லி சண்டைல் ஸ்னேக்ஸ் டு அ ஃபேர் அவே ஃப்ரெண்ட். டு அ ஃபேர் அவே ஃப்ரெண்ட் தான் நமக்கு நெட்ல இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான் யாரோட ஒர்க்ஸ் இவ்வளவும்? ஆர்கே நாராயணன். நாராயணனா?
ஏகே ராமானுஜம். ஏகே 2 பேரோட ராமானுஜம் சாரி. இனிஷியலும் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுறதுனால குழப்பம். சரியா? நாராயணன் அப்படின்னு சொன்னா, நாராயணா, நாராயணான்னு சொல்லி அந்த பழைய பாட்டி தாத்தா தான் நாராயணா, நாராயணான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அவரோட வொர்க்ஸ் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும்னா, சைல்ட்ஹுட் டேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சோ சுவாமி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்றது தான் அவரோட ஃபர்ஸ்ட் வொர்க். ராமானுஜமையும் நாராயணனையும் குழப்பிக்காதீங்க. எனக்கும் குழப்பிட்டே தான் இருப்பாங்க அவங்க 2 பேரும். நாராயணா அப்படின்னா பழைய ஆள் சொல்லியிருப்பாங்க. நாராயணா, நாராயணான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அவங்க வந்து பழைய ஆளு. அப்ப வொர்க் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும்? சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோ சுவாமி அண்ட் ஃபிரெண்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், டார்க் ரூம், இங்கிலீஷ் டீச்சர்னு கதை அங்கிட்டு போகும். சரியா? ஏகே ராமானுஜம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு 29 வயசு ஆகுது அவருக்கு. யங்கான ஆளு. அதனால தான் பைக்ல வந்து இறங்குறாரு. கசின பாக்குறாரு. அங்க ஒரு போர்ட்ரேட் இருக்கு. போர்ட்ரேட்குள்ள ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. அது என்ன ரிவர்னா ஹுக்குலிகா ஹூவிலான்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தது ஒரு ரிலேட்டிவ தேடுவோம். ரிலேஷன். அப்புறம் லவ் போம் ஃபார் ஒய்ஃப். பார்த்துட்டு சம்ஸ்காரா. செகண்ட் சைட் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆர்பிச்சரி. ஆர்பிச்சரின்றப்போ அது பெரிய வீட்ல ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. கிரேட் ஹவுஸ். அப்போ நோ ஃபிஃப்த் மேன். 5வது ஒரு ஆள் அங்க கிடையாது. ஓகேவா? அப்ப அம்மா இருப்பாங்க. குழந்தை இருக்கும். சோ ஆஃப் மதர்ஸ், லாஸ்ட் ஆஃப் பிரின்சஸ், அப்புறம் எக்காலஜி ஆன் டெல்லி சண்டைல, ஸ்னேக்ஸ் டு அ ஃபேர் அவே ஃப்ரெண்ட். இதுதான் வந்து இவரோட கதை. கிளியரா? கிளியர்க்கா. அது இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ். ஓகேவா? ஸ்டடீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் எஸ்ஸேஸ் அப்படின்னு பார்க்கறோம். ஸ்டடீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இன்டீரியர் ஆஃப் லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? அப்புறம் ஸ்பீக்கிங் ஆஃப் சிவா முக்கியமான ஒர்க். ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஸ்பீக்கிங் ஆஃப் சிவா வந்து 1973. அப்புறம் லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா வந்து 1974. ஹிம்ஸ் ஃபார் த ட்ரௌனிங். அப்ப ஹிம்ஸ் ஃபார் த டார்க்னஸ் யாருக்கு பார்த்தோம்? 82ல பப்ளிஷ் ஆகி 83ல அவார்ட் வாங்கியிருக்கோம். ஹிம்ஸ் ஃபார் த டார்க்னஸ். யாருக்கு படிச்சோம்? இந்தியன் ரைட்டர் தான். நிஜம் எசேக்கியேல். நிஜம் எசேக்கியேல். ஓகேவா? 82ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 82ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 83ல அவார்ட் வாங்கியிருக்கோம். கிளியரா? கிளியர்க்கா. ராமானுஜம் பார்த்துட்டு இருக்கோம். ராமானுஜம் வந்து இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப். ஸ்பீக்கிங் ஆஃப் சிவா நெட் கொஸ்டின். இம்பார்ட்டன்டான ஒர்க். ஸ்பீக்கிங் ஆஃப் சிவா, லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா, ஹிம்ஸ் ஃபார் த ட்ரௌனிங். ட்ரௌனிங்னு பார்க்கும்போது நான் ஹிம்ஸ் ஆஃப் டார்க்னஸ் யாரோடதுன்னு கேட்கிறேன். அது ரிசம் எசேக்கியேலோடது. 1982ல பப்ளிஷ் ஆகி 1983ல சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கோம். சரியா? எஸ்ஸேஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேர் மிரர்ஸ் ஆர் விண்டோஸ், இஸ் தேர் அன் இந்தியன் வே ஆஃப் திங்கிங், 300 ராமாயணா. இந்த 3 ஒர்க்ஸ்மே படிக்கணும். இவரோட ஒர்க்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே படிக்கணும். நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. மேல இருக்க குரோனாலஜிக்கு நான் கதை சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்டடீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் பார்க்கும்போது இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப், ஸ்பீக்கிங் ஆஃப் சிவா, லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா, ஹிம்ஸ் ஃபார் த ட்ரௌனிங். எஸ்ஏஸ்ன்னு பார்க்கும்போது மிரர்ஸ் ஆர் விண்டோஸ், இந்தியனுக்குன்னு ஒரு வே ஆஃப் திங்கிங் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. 300 ராமாயணா ஆல்ரெடி நெட் கொஸ்டின். 300 ராமாயணா யாரோட ஒர்க்னு கேட்பாங்க. யாரோடது அப்படின்னு சொன்னா ஆர்கே ராமானுஜமோடது. ஓகேவா? வெறுமனையா ராமாயணா அப்படின்னு படிச்சிருப்போம். இங்க வந்து 300 ராமாயணா அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? அது யாரோடது அப்படின்னு சொன்னா ராமானுஜமோடது. கிளியரா இன்னைக்கு கிளாஸ்? கிளியர்க்கா. படிச்சிடலாமா எவ்வளவு பேத்தையும்? படிச்சிடலாம். இப்படியே என்ன குரோனாலஜி சொல்லி கொடுத்தனோ அப்படியே படி. அப்படியே உனக்கு எக்ஸாம் ஹால்ல வரும். ஓகேவா? இந்த எக்ஸாம் ஹால்ல போய் பயப்பட தேவையில்ல. எல்லா கொஸ்டின் பார்க்கும்போது என்னோட வேர்ட் டெஃபினட்டா உங்க மைண்ட்ல எக்கோ ஆக தான் போகுது. இதை நான் சொன்னேன், இதை நான் சொல்லல, இப்படி நான் அதை படிக்க சொன்னேன்றது டெஃபினட்டா எக்கோ ஆகும். உங்க பிரெயின் டெஃபினட்டா அந்த இடத்துல எடுத்து கொடுக்கும். காமா இருந்தா மட்டும் போதும். சரியா? படப்படன்னு ஆயிட்டீங்கன்னா எதுவுமே கேட்காது. என் வாய்ஸும் கேட்காது, உங்க வாய்ஸும் கேட்காது. காமா இரு. தெரியலன்னா தெரியலையா? சரி அந்த கொஸ்டின் ஸ்கிப் ஆன் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஆனா டெஃபினட்டா வாய்ஸ் கேட்கும். நீங்க கவனிச்சிருந்தீங்க. உங்களோட கான்சென்ட்ரேஷன் இந்த 1 ஹவர், இந்த 1 ஹவருமே உங்களுக்கு கிளாஸ்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா வாய்ஸ் கேட்கும். ஓகேவா? தேங்க் யூ கைஸ். தேங்க்யூக்கா. குடா. Thank you.